எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். சித்தம் சிவம் சாகசம். இதுவும் இந்திரா சௌந்தரராஜன் கதை தான். கதைக்குள்ள போலாமா? பொன் வெள்ளி செய்கிறவன் பெரியோன் அல்ல, புகழான அஷ்ட சித்தி பெரியோன் அல்ல, முன்னின்ற வைத்தியனும் பெரியோன் அல்ல, மூச்சடக்கி எழுப்பியவன் பெரியோன் அல்ல, சின்னமுள்ள குளியிருப்போன் பெரியோன் அல்ல, திறமுடனே கவனமிட்டோன் பெரியோன் அல்ல, தன்னிலையை அறிந்தவனே பெரியோன் ஆவான், கந்தவேல் உரைத்ததென கண்டுகொள்ளே. சுப்பிரமணியர் சிவயோக பாடல். எது சித்தம்? கேள்வியுடனே தொடங்குவோமே. இப்படி நான் கேட்க நீங்களும் வாசித்திட நம்மிடையே பல எண்ணங்கள் ஏற்படுகின்றதே, அதுதானா? எண்ண கூட்டம்தான் சித்தம் என்றால் இந்த உலகில் வாழும் அவ்வளவு மனிதர்களுக்குமே சித்தம் இருப்பதால் சித்தர்கள் என்றாகிறார்கள். எல்லோரும் சித்தர்கள் தான் என்பது பொதுமைக்கு பொருந்துகிறது. ஆனால் வலிமைக்கு துளிகூட பொருந்த மறுக்கிறதே. அப்படியானால் வலிமை மிக்க எண்ணம் கொண்டோரை சித்தர் என்று சொல்லலாமா? சொல்லலாம் தான். ஆனாலும் அப்போதும் அதில் ஒரு பரிபூரணம் இல்லாதது போல தோன்றுகிறது. வலிமையான சிந்தனை உடையவர்களை சிந்தனையாளர்கள் என்கிறது உலகு. அப்படியானால் சித்தர்கள்? சித்து எனில் அறிவு. அறிவதையே வாழ்வாக கொண்டவர்கள், அறிந்ததை கொண்டு தங்களையும் அறிந்தவர்கள். அப்படி அறிந்ததாலே தங்களை அடக்கி ஆண்டவர்கள் என்று சித்தர்கள் பற்றி எண்ணும் போது அது விரிந்து கொண்டே போகிறது. குறிப்பாக சித்தமாகிய எண்ணத்தை, எண்ண கூட்டங்களின் தொகுப்பாகிய மனதை குழப்பம் இல்லாமலும் ஒளியோடும் தெளிவோடும் வைத்திருப்பவர்களே சித்தர்கள் என்று ஒரு விளக்கமும் இவர்கள் வரையில் தரலாம். கூடவே உடம்பையும் கல்ப மூலிகைகளாலேயே முதிராவண்ணம் பார்த்து கொண்டார்கள். அதை ஆட்டியும் வைத்தார்கள். மனதுக்கு பஞ்சபூத சிறை கிடையாது, உடம்புக்கு அது உண்டு. ஒரு அறைக்குள் வைத்து ஒருவரை பூட்டிவிட்டால் அறை கதவு திறக்கப்படும் வரை அந்த உடம்பு அந்த அறைக்குள் ஒரு சிறை கைதி போல அடைந்து கிடந்தே தீர வேண்டும். ஆனால் மனத்தை இப்படி அடைக்க முடியாது. மனத்தால் இந்த உலகை மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் சுற்றி வர முடியும். எனக்கு தெரிந்து சித்தர் ஒருவர் 4 பேருடன் பேசிக் கொண்டிருந்த போது இதோ ஒரு நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். இயற்கை உபாதைக்காக விலகிச் செல்கிறார் என்று கருதினோம். ஆனால் சில நொடிகளில் அவர் இமயமலை சாரல் பகுதியில் இருக்கும் அமர்நாத் எனும் தலத்துக்கு போய் அங்கு அமர்நாத லிங்க தரிசனம் செய்பவர்களுடன் கூடி நின்று தரிசித்து விட்டு அவர்களிடமும் இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு திரும்ப எங்களிடம் வந்துவிட்டார். அப்படி வந்தவர் அமர்நாத்தில் இன்று அவ்வளவு பனிப்பொழிவு இல்லை, தரிசனமும் நன்றாக கிடைத்தது என்று பேச்சுவாக்கில் கூற போய்த்தான் எங்களுக்கு அவருடைய அந்த சாகச சஞ்சாரம் தெரிய வந்தது. இதை கேட்பதற்கு ஒரு மாயாஜால கதை போல இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அற்புதங்கள் அல்லது ஜாலங்கள் சித்தர் வரையில் அற்புதங்கள். நாம் அறிந்த சத்ய சாய்பாபா வாழ்வில் இந்த மாதிரி விஷயங்கள் சர்வசாதாரணம். புட்டபர்த்தியில் எல்லோருக்கும் தரிசனம் தந்தபடி இருக்கும் அவர் அமெரிக்காவில் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆகி இருக்கும் அவரது பக்தருக்கும் காட்சி புரிந்திருக்கிறார். இதற்கு என்ன சாட்சி? இதை எதன் அடிப்படையில் நம்புவது? இப்படி நமக்குள் இந்த மாதிரியான அமானுஷ்யங்களை கேள்விப்படுகையில் கேள்வி எழும். விஞ்ஞான அடிப்படையில் இந்த அமானுஷ்யங்களை கேள்வி கேட்க மட்டுமே முடிகிறது, நம்ப முடியவில்லை. அதற்கு காரணமும் இருக்கிறது. எப்போதும் அற்புதங்கள் ஒரு கூட்டத்திடமோ பலர் முன்னாலோ நடந்ததே இல்லை. அது ஒரு தனி மனித அனுபவமாகவே இருப்பதுதான் காரணம். இந்த அனுபவம் நாம் தாயின் வயிற்றில் அந்த தாயே முதலில் அறிந்திடாத நிலையில் கருக்கொள்வது போல நிகழ்ந்து விடுவதே காரணம். கடவுளை பற்றி சொல்லும் போது ஒரு கருத்தை சொல்வார்கள். அது இருக்கிறது, இல்லாமலும் இருக்கிறது என்பார்கள். இது என்ன பதம்? இருக்கும் ஒன்று எப்படி இல்லாமல் போக முடியும் என்று நாமும் மண்டையை பீத்துக் கொள்வோம். நாமே கூட கனவுகள் இல்லாத தூக்கத்தில் இருந்தும் இல்லாதுதானே போகிறோம். அமானுஷ்யம் பற்றி சிந்திக்காமல் போனாலே இப்படித்தான் கேள்விகள் முளைக்கின்றன. பளிச்சென்று ஒரு அமானுஷ்யத்தை கூட விளங்கிக் கொள்ளவோ நம்பவோ முடியவில்லை. நம்புவதற்கு நிறைய திராணி தேவைப்படுகிறது. விசாலமான பார்வை, சலியாத மனது, அவநம்பிக்கை, துளியும் கலப்பில்லாத முழுமையான நம்பிக்கை, இப்படி பல சமாச்சாரங்கள் தேவைப்படுகின்றன. அப்படி இருந்தாலே இதை ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள முடிகிறது. புலன்களுக்கு புலனாவதை மட்டும்தான் நம்ப முடியும் என்றால் கண்ணுக்கு தெரியாத மின்சாரம், காற்று ஆகியவற்றையும் நம்ப முடியாது. இங்கே சற்று வளைந்து கொடுத்து கண்ணுக்கு நேராக புலனாகாவிட்டால் என்ன, மறைமுகமாக புலனானால் கூட நம்பலாம் என்று முன் வந்து
இவற்றை நாம் உணர்வு ரீதியில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆக பார்ப்பது அல்லது ஐம்புலன்களில் ஒன்றாய் உணர்வது என்பதுதான் இன்று நம் நம்பிக்கையின் அளவு. சித்தம் இந்த நம்பிக்கை அளவுக்குள் சில நேரம் அகப்படுகிறது, பல நேரம் விலகி விடுகிறது, நன்றாகவே கண்ணாமூச்சி விளையாடுகிறது. இதுவே இப்படி என்றால் இந்த சித்தத்தின் மூலமான சிவம் அன்பெனும் பிடிக்குள் மட்டுமே நான் அகப்படுவேன், மற்றபடி என்னை அறிவதும் புரிந்து கொள்வதும் பெரும் பாடு என்கிறது. ஒரு புராண கதையின்படி இந்த சிவமானது அந்த திருமாலுக்கும் அயனுக்குமே கூட வசப்படவில்லை. சிவத்தின் அடி தேடி சென்றாராம் திருமால், முடி தேடி சென்றாராம் அயனாகிய பிரம்மா. முடியிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு தாளம்பூவை பொய் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி சிவபிரானை அவர் ஏமாற்ற முனைய அது கண்டு வெகுண்ட சிவபெருமான் அயனுக்கு வணக்கத்துக்குரிய கோயிலே இல்லாது போக கடவுது என்று சபித்து விட்ட கதையை நாம் அறிந்ததுதான். இப்படிப்பட்ட சிவத்தை தான் ஆதி சித்தன் என்கிறது சித்தர்கள் உலகம். சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று அவ்வையும் தன் பாடல் ஒன்றில் வழிமொழிகிறாள். திருமூலரும் தன் திருமந்திர பாடல் ஒன்றில் நாபிக்கு கீழே 12 அங்குலம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அருகிலீர், தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் ஈசன் கூவிக்கொண்டு அமர்ந்திருந்தானே என்கிறார். செகமெல்லாம் சிவமென்றே அறிந்தோன் சித்தன், சிந்தை தெளிந்திருப்பான் அவனே சித்தன் என்னும் வான்மீகர் ஞான பாடல் ஒன்று இந்த உலகையே சிவமாக பார்ப்பவர்கள் சித்தர்கள் என்று சொல்கிறது. நம்மில் 6 வழிமுறைகள் உள்ளன. ஆதி சங்கரர் தான் இந்த 6 வழிமுறைகளையும் வகுத்து தந்தவர். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்கிற இந்த 6இல் ஏதாவது ஒரு வழியில் நாம் நமது ஆத்மாவை கடைத்தேற்றி கொள்ளலாம். சைவம் என்றால் சிவன், வைஷ்ணவம் என்றால் விஷ்ணு, சாக்தம் என்றால் பராசக்தி, கௌமாரம் என்றால் முருகன், காணாபத்தியம் என்றால் கணபதி, சௌரம் என்றால் சூரியன். இந்த 6 வழிகளிலுமே பல சித்த புருஷர்களுக்கு ஈடுபாடில்லை. அதே நேரம் சிவத்தை இவர்கள் மறுத்துவிடவும் இல்லை. பராசக்தி, கணபதி, முருகனையும் மறுக்கவில்லை. இந்த வழிமுறைகள் என்பது பக்தி செய்வோருக்கு, எங்களுக்கு அது தேவையில்லை, அது புறத்தே தேடுவது போன்றது, நாங்கள் எங்கள் அகத்துக்குள்ளேயே அவனை தேடி கண்டு கொண்டவர்கள் என்பது போல இருக்கிறது சித்தர்களின் போக்கு. இதனால் சித்த மார்க்கம் என்ற ஒரு வழிமுறையே உருவாகிவிட்டதுதான் விந்தை. ஆனால் இந்த வழிமுறை அத்தனை எளியதோ சுலபமாக பின்பற்ற முடிந்ததோ அல்ல. ஆதிசங்கரர் காலத்துக்கு பின்னரே அநேக சித்த புருஷர்கள் தோன்றி வரலாற்றிலும் பதிவாயினர். இவர்களை என்ன காரணத்தாலோ 18 எனும் ஒரு கணக்குக்குள் நம் சான்றோர்கள் அடக்கிவிட்டனர். எவ்வளவோ எண்கள் இருக்க 18க்குள் சித்தர்களை அடக்கியது குறித்து ஆய்வு ஒரு பக்கம் நடந்தபடி உள்ளது. அரணை பாடி உயர்ந்திட்டார் 63, அருளை பாடி மிகுந்திட்டார் அருட்பெருஞ்சோதி, அரியை பாடி சிறந்திட்டார் 62 ஆழ்வார், அதனை பாடி நிறைந்திட்டார் 63 சித்தர் என்கிற பாடலும் சித்தர்களை 18க்குள் அடக்கவே பார்க்கிறது. ஆனால் எண்ணிறந்த சித்தர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றுள்ளனர். இவர்களில் பால வர்க்கம், மூல வர்க்கம், கைலாய வர்க்கம் என்று பிரிவுகள் உண்டு. முருகனை குருவாக கொண்டவர்கள் பால வர்க்கம், திருமூலரை குருவாக கொண்டவர்கள் மூல வர்க்கம், அந்த ஆதி சிவனையே குருவாக கொண்டவர்கள் கைலாய வர்க்கம். இது போக யோக காய ரசவாத சித்தர்கள் என்று ஒரு கூட்டமும் உண்டு. எதனாலோ ஒரு சித்தன் கூட காக்கும் கடவுள் திருமாலை பின்பற்றவில்லை. இடைக்காடரையும் திருமலிசையாரையும் இம்மட்டில் திருமால் அடியராக சிலர் சொல்வதன் பின்னே நிறையவே கேள்விகளும் உள்ளன. அறுதியிட்ட ஆதாரங்கள் இல்லை. அவ்வளவு ஏன், 18 சித்தர்கள் எனப்படும் சித்தர்களிலேயே பலருக்கு அவர்களின் பிறப்புக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் பெரும் மௌடீகமாகவே உள்ளன. ஆனால் இவர்கள் சொல்லி சென்ற விஷயங்கள், பாடி சென்ற பாடல்கள், இவர்கள் புரிந்த சாகசங்கள் எல்லாமே மானுடராய் பிறந்த ஒவ்வொருவரும் அறிய வேண்டியவை. உட்கார்ந்த இடத்தில் உடம்பை அளந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனானவன் 21,600 முறை சுவாசிக்கிறான் என்பதில் இருந்து அண்டத்தில் சுற்றும் கோள்களில் புகுந்து எப்போது மழை பெய்யும், எப்போது பயிர் செழிக்கும் என்பது வரை அவர்கள் சொன்னதும் அதன்படியே நடப்பதும் ஆச்சரியமான விஷயங்கள். இதனினும் மேலான ஆச்சரியங்களை அள்ளி தருபவர்கள் அவர்கள். இறந்தவரை உயிர்ப்பிப்பர், கூடு விட்டு கூடு பாய்வர், செம்பை பொன்னாக்குவர், நீர்மேல் நடப்பவர், ஆகாய வீதியில் பரப்பவர்,
6 அடி உயர தூலத்தை அணு போல் சிறிதாக்குபவர், அணு போன்றதை மலை போல பெரிதாக்குபவர், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றுக்குள் புகுந்து வியப்பதோடு இவர்களை விளங்கிக் கொள்ள முற்படவே இந்த சித்தம் சிவம் சாகசம். சிவாய வசி எனவும் ஜெபிக்க இச்சகம் எல்லாம் சிவாய வசி எனவும் ஜெபிக்க யாவும் சித்தியாம். சிவாய வசி எனவும் ஜெபிக்க வானம் ஆளலாம். சிவாய வசி என்பதே இருதலை தீயாகுமே. சிவவாக்கியர். 199 சித்தர்களின் இஷ்ட தெய்வம் பரமனாகிய சிவபிரான் தான். இந்த பெருமானை நாம் லிங்க வடிவமாகத்தான் இந்த பூமி எங்கும் பார்க்கிறோம். ரூபமாக என்றால் நடராஜ தோற்றமே புலனாகிறது. இந்த தோற்றம் குறித்து ஆணித்தரமாக ஒரு கருத்தும் சான்றோர்களிடம் நிலவுகிறது. நடராஜ தோற்றம் உலகின் இயக்க கதியை உணர்த்துகிறதாம். அதன் ஒவ்வொரு நெளிவு சுழிவுக்கு பின்னாலும் ஒரு பெரும் பொருள் இருக்கிறதாம். ஈசனின் புருவம் வளைந்தால் அது கடலின் மேல் விளையும் புயல், பார்வை பதியும் இடம் விளையும் வயல், விரல்களின் வளைவில் காற்றின் வீச்சு. மொத்தத்தில் நடராஜ நாட்டியத்தின் முத்திரை ஒவ்வொன்றுமே பூவுலகின் பலவித மாற்றங்களை குறிக்கிறது. மொத்தத்தில் நடராஜ நாட்டியத்தின் முத்திரை ஒவ்வொன்றுமே பூவுலகின் பலவித மாற்றங்களை குறிக்கிறது. இந்த மாற்றங்களுள் நாம் பொருள் கொள்ளும் வளர்ச்சியும் உண்டு, நாம் அச்சப்படும் வீழ்ச்சியும் உண்டு. நடராஜரின் தோற்றமே ஒரு கருத்து புதையல். இந்த வடிவம் எங்கு உள்ளதோ அங்கே இயக்க கதி சுறுசுறுப்பாக இருக்குமா? சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் இல்லாத மிக மந்தகதியிலான ஒரு வீட்டுக்குள் நடராஜ சிலாரூபம் நுழைந்து அமர்ந்த மாத்திரத்தில் அந்த இல்லத்துக்குள் ஒரு விசைப்பாடு பலவிதமான வினைகளாக செயலாற்ற தொடங்குகிறது. ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், உலகில் அதிகம் செய்யப்பட்ட சிலாரூபம் ஸ்ரீ நடராஜ ரூபம்தான். அதிகம் கடத்தப்பட்டதும் நடராஜ ரூபமே. அதிகம் ரசிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் நடராஜ ரூபம்தான். புரிந்தும் புரியாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பதும் நடராஜ ரூபம்தான். ஆனால் பூஜிக்கவும் அபிஷேக ஆராதனைக்குமாகவும் லிங்க ரூபமே உள்ளது. இதைத்தான் சித்த புருஷர்களும் இறுக பற்றி கொண்டனர். அதற்கான காரணத்தை பார்த்தால் ஒரு பிரமிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. வேதங்களே நமக்கு ஆதாரமானவை. அதில் ரிக்வேதமே முதல் வேதம். இது 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை மேல்நாட்டு அறிஞர்களான வில்சன், மேக்ஸ் முல்லர் ஆகியோர் தங்களது ஆய்வில் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது ரிக்வேதம் என்பது அவர்களின் ஆய்வு தீர்மானம். இந்த ரிக்வேதம் லிங்க வழிபாட்டை வலியுறுத்துவதுடன் அதுவே உன்னதமானது, உத்தமமானது என்றும் கூறுகிறது. ஆனால் நம் சான்றோர் கூற்றுப்படி லிங்க தோற்றமும் வழிபாடும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிகழ்ந்து வருகின்றன. 3000 என்பது ஒரு சுலபமான கணக்கு. அதாவது 4 வகை யுகங்களை இந்த பூவுலகம் காண வேண்டும். அதன்படி கிருத யுகமும் திரேதா யுகமும் துவாபர யுகமும் முடிந்து இப்போது கலி நடக்கிறது. அதிலும் 5113 வருடங்களை கழித்து விட்டோம். 4 யுகங்களுக்கான மொத்த காலம் என்பதோ 43,20,000 வருடங்கள். இதில் 3 யுகங்களின் கணக்கோடு நடப்பு கலியுக கணக்கையும் சேர்த்தால் தோராயமாக 30 லட்சம் ஆண்டுகளை இந்த பூமி பார்த்துவிட்டது. இந்த பூமி தோன்றும் போதே வேதங்களும் தோன்றிவிட்டன என்றால் வேதங்களுக்கான காலமும் 30 லட்சம் ஆண்டுகளை கடந்ததாகிவிட்டது. இந்த காலங்கள் தோறும் லிங்க வழிபாடும் நடந்தே வந்திருக்கிறது. எதற்காக இந்த லிங்க வடிவம் எனும் கேள்விக்கு கோயில் புராணத்தின் ஒரு பாட்டில் பதில் ஒளிந்திருக்கிறது. வாக்கோடு மனமிறந்த மன்னவன் எங்குமாகி நீக்கர நிறைந்தானேனு நிகழ் தராதனான் முக்தி போக்கெளிதல்ல வென்ற புனிதனே புந்தி செய்தோம் பாக்கிய வகையாவெண்ணில் பதிமிகு பாரில் வைத்தான் எனும் இந்த பாடலின் பொருள் உருவ வழிபாட்டுக்கே இலக்கணம் சொல்கிறது. சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லை. விறகுக்குள்ளே தீயாக, பசுவின் பாலுக்குள் நெய்யாக, எள்ளுக்குள் வெண்ணையாக இருப்பது எல்லாமும் அவன்தான். ஆனால் இந்த உண்மையை ஞானத்தாலேயே உணர முடியும். மாயை மிகுந்த உலகில் அறிவதாகிய அறிவே முன்தோன்றி செயலாற்றும். அதனால் அறிவதற்கே இங்கே முதலிடம். உணர்வது என்பது 2ஆம் பட்சமே. இதுவே உலக இயற்கை என்றால் உயிர்கள் முக்தி அடைவது இயலாதே.
பாவ புண்ணிய சுழற்சியிலிருந்து விடுபடாமல் பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்துமாய் அல்லவா இருப்பார்கள். உயிர்களை மீட்டெடுக்க வழிபட வேண்டுமே. அதற்காகவே பூவுலகில் சிவபெருமான் எண்ணற்ற ஸ்தலங்களை உருவாக்கி அருளினாராம். ஸ்தலங்களில் அவரது ரூபம் லிங்க வடிவம் ஆகும். விக்கிரக ஆராதனையை விட லிங்க வடிவத்தை ஆராதிப்பதே மோட்ச கதிக்கு மிக உசிதமானது என்கிறது ரிக்வேதம். இதற்கு சான்றாக ஒரு கதை மகாபாரதத்தில் காண கிடைக்கிறது. பாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்ததை அறிவோம். அதில் ஒரு நாள் கௌரவர்கள் சார்பாக பாண்டவர்களோடு யுத்தம் புரிகிறார் அஸ்வத்தாமன். அவரை வெல்வது எளிதல்ல. அவரிடம் உள்ள அஸ்திரங்களில் அக்னி அஸ்திரம் ஒன்று போதும் மொத்த உலகையே சாம்பலாக்கிவிட முடியும். இது பாண்டவர்களுக்கும் தெரியும். குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மா நன்கு அறிவார். அன்றைய யுத்தத்தில் அஸ்வத்தாமா அந்த அஸ்திரத்தை இறுதியாக பிரயோகித்தார். மொத்த பாண்டவ சைன்யமும் சாம்பலாக போகிறது என்றே எல்லோரும் நினைக்க, கிருஷ்ண பரமாத்மா பதிலுக்கு பாசுபதாஸ்திரத்தை பிரயோகிக்கும்படி அர்ஜுனனை பணிக்கிறார். சிவனாரை குறித்து தவமிருந்து அர்ஜுனன் பெற்றதே பாசுபதாஸ்திரம். அது அக்னி ஆஸ்திரத்தை அடக்கி விடுகிறது. அஸ்வத்தாமனிடம் திகைப்பு. அக்னி ஆஸ்திரத்தை மிஞ்சும் ஓர் அஸ்திரம் இருக்க முடியுமா என்று பின்னர் அவன் வியாசரிடம் கேட்க அவர் பதில் சொல்கிறார். அஸ்வத்தாமா, நீயும் அர்ஜுனன் போன்று மிகச்சிறந்த வீரனாக இருந்த போதிலும் அவன் ஈஸ்வரனின் லிங்க ரூபத்தை தியானித்து தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றான். நீயோ அந்த பெருமானை விக்கிரக ஆராதனை புரிந்தாய். லிங்க ரூபத்தில் சக்தியும் பீடகதியில் கிடக்கிறாள். ஸ்தூபம் நாதமாக விளங்குகிறது. எனவே சிவபெருமான் லிங்க ரூபத்தில் வழிபாடு உடையவர்களை, வரம் பெற்றவர்களை முந்தி ஆட்கொள்கிறான். அதனாலேயே அர்ஜுனனை உனது அஸ்திரத்தால் வெல்ல முடியவில்லை என்று சொன்னாராம். மகாபாரதத்தில் கிடைக்கும் இந்த செய்திப்படி லிங்க வடிவமே வழிபாட்டுக்கு உரியது என்பது புலனாகிறது. இதன்படி லிங்கம் என்பது மணியாகும். மந்திரம் என்பது நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரமாகும். விபூதியே மருந்தான ஔஷதமாகும். இதையே மணி மந்திர ஔஷதம் என்பார்கள். சித்த புருஷர்களும் மிக எளிதாக மணி மந்திர ஔஷதமான லிங்கத்தை, பஞ்சாட்சரத்தை, விபூதியை கொண்டார்கள். இந்த லிங்கமும் 7 வகைப்பட்டு இந்த உலகில் வணங்கப்பட்டு வருகிறது. சுயம்பு லிங்கம், தேவி லிங்கம், திவ்ய லிங்கம், ஆர்ஷக லிங்கம், மானுஷ லிங்கம், ராட்சச லிங்கம், ஆசுர லிங்கம் என்று வகைப்பட்டு கிடக்கும் இந்த லிங்கங்களில் 12 ஜோதிர் லிங்கங்கள் சுயம்பு லிங்க வகையை சேர்ந்தவை. இந்த ஜோதிர் லிங்கங்களை நினைத்த நேரம் மனதில் நிறுத்தி தியானிக்கலாம். இதுவும் அல்லாமல் பஞ்சபூத மகாலிங்கங்கள் 5 உள்ளது. காஞ்சி, திருவானைக்காவல், திருக்காலத்தி, திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய தலங்களில் இந்த பஞ்சபூத மகாலிங்கங்கள் உள்ளன. லிங்க வடிவத்தையே தேவாதி தேவர்களும் வணங்கி வரங்களை பெற்றுள்ளனர். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை வணங்கியே அன்னவாகனத்தை தனதாக்கி கொண்டான் பிரம்மன். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய அஷ்டதிக்கு பாலகர்களும் ஸ்ரீசைலம், திருவண்ணாமலை, கேதாரம், கோகர்ணம், திருவானைக்காவல், திருக்காலத்தி, சித்தவடம், திருவாரூர் ஆகிய தலங்களில் உள்ள ரூபங்களை வணங்கியே தங்களுக்கான ஆதிபத்தியத்தை அடைந்தனர். சூரியனும் சந்திரனும் தினமும் மகாமேருவையே லிங்கமாக கருதி வலம் வந்து வணங்குகின்றனர். மற்ற கோள்களான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகியோர் திருவிடை மருதூர், மதுரை, ராமேஸ்வரம், திருவன்காடு, வேதாரண்யம் ஆகிய தலங்களில் சிவபெருமானை வணங்கி தங்களின் ஆதிபத்தியத்தை அடைந்தனர். சப்த ரிஷிகள் சிதம்பரத்தில் வழிபட்டனர். துருவன் காசியில் வழிபட்டான். ஆதிசேஷன் கும்பகோணத்தில் பூஜித்தான். இந்த வரிசையில்தான் சித்தர்களும் வருகின்றனர். சிவபெருமானை வழிபடுவோரில் தேவர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், கிரகங்கள், சப்த ரிஷிகள், அசுரர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்பொருடர்கள் என்கிற வகையில் இறுதியில் வந்து சேர்ந்தவர்களே நவநாயக சித்தர்கள். மற்றவர்கள் தங்களுக்கான தேவைக்கு பூஜித்து வரம் பெற்றதுடன் மகிழ்ந்த நிலையில் சித்த புருஷர்கள் மட்டும் சற்றே விதிவிலக்காக சிவபிரானிடம் வரங்களை கோராமல் சக்தி கொடு, முக்தி கொடு, ஆயுதம் கொடு, பட்டம் கொடு, பதவி கொடு என்று கோரிக்கை வைக்காமல் தாங்கள் உணர்ந்ததையும் அறிந்ததையும் கொண்டு மானுடர்களுக்கு வழிகாட்ட எண்ணினார்கள். இதை ஒரு நோக்கமாக கொண்டு அவர்கள் செயல்படவில்லை. போகிற போக்கில் செய்தனர்.
சிலர் சொல்லி செய்தனர், சிலர் சொல்லாது செய்தனர். இன்னும் சிலரோ முடிந்தால் எங்கள் வாழ்வை பார்த்து புரிந்து கொள் என்பது போல எதுவும் கூறாமல் வாழ்ந்து சென்றனர். கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி ஆழ்ந்து சிந்தித்தால் தேவரால், முனிவரால், ரிஷிகளால், திக் பாலகர்களால், கோள்களால் மற்றுமுள்ள யட்சர்கள், கிம்புருடர்கள், நாகர்கள், ராட்சசர்கள் என்று சிவபிரானின் லிங்க வடிவை வழிபாடு செய்தவர்களால் லிங்கத்தின் மகாத்மியம் மட்டுமே நமக்கு தெரிய வந்தது. அவர்கள் பக்தியும் பணிவும் தெரிய வந்தது. ஆனால் சித்தர்களால் மட்டுமே உடல், உள்ளம், ஆன்மா முதல் அண்டம், பிண்டம், பேரண்டம் வரை மானுட உலகுக்கு தெரிய வந்தது. அது மட்டுமா? கேளடா மானுடா என்று அவர்கள் பாடிய பாடல்கள் நமது மூச்சு காற்றில் 10% உள்ளது என்கிறது. நாடிகளை கூட பகுத்து பித்தம், வாதம், சிலேத்துமம் என்று அடையாளப்படுத்தினர். தாவரங்களில் வரமானது எது என்று அறிந்து அதை தங்கள் கை கொண்டு பறித்து அதன் மூலத்தை அறிந்து அதுவே மூலிகை என்றனர். அதில் காய கற்பம் செய்து உண்டு தங்கள் உடம்பை கல்ப தேகமாக்கி கொண்டு மனித வாழ்வின் பெரும் சவாலான மூப்பு, பிணி, சாக்காட்டை சாட்டையால் அடித்து விரட்டினர். இதெல்லாம் போதாது என்று அஷ்டமா சித்தியையும் அடைந்து காட்டினர். மொத்தத்தில் மானுட சிவங்களாகவே நடமாடினார்கள், நடமாடிக்கொண்டும் இருக்கின்றனர். சிவத்துக்கும் அவர்களுக்குமான தொடர்போடு அற்பமான சாகசங்கள் பல செய்தனர். இந்த சாகசத்தை முதலாக தொடங்கி வைத்தவனே ஈசன் தான். அவன் மண்மேல் திருவிளையாடல் புரிய வந்தபோது எடுத்த முதல் வடிவமும் சித்த வடிவம்தான். எண்ணிறந்த வடிவங்கள் பல இருக்க பூஜைக்கு லிங்கமாக தோன்றியவன் பூமியில் முதலில் சித்தனாய், புலவனாய், பின்பு வேடனாய் என்றே வந்தான். அவனே சித்தனாய் வந்து புரிந்த சாகசத்தை பார்ப்போமா? கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெந்தளனின் இரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாது உலகத்து உலவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் கிடக்கலாம், தன்னிகரில்லா சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே, தேஜோ மயானந்தமே. தாயுமானவர் பாடிய பாடல் இது. சித்தனாய் வந்த சிவபெருமானின் முதல் சாகசம் மதுரையம்பதியில்தான் நடந்தது. இதனை வரலாறும் திருவிளையாடல் புராண நூலில் அழகாய் பதிவு செய்துள்ளது. முன்னதாக சில சிந்தனை பகிர்வும் இந்த வேளையில் அவசியமாகிறது. மதுரை திருவிளையாடலுக்கு பெயர் பெற்ற நகரம். ஒன்றல்ல இரண்டல்ல 64 திருவிளையாடல்களை இந்த மண்ணில் நிகழ்த்தினார் சிவபெருமான். மனித வாழ்வில் வெற்றி தோல்வி அறிமுகமாவது விளையாட்டுகளில்தான். கூர்ந்து கவனித்தால் அதனுள் ஒரு நுட்பமான உண்மை ஒளிந்திருக்கும். விளையாட்டில் நாம் அடையும் வெற்றியோ தோல்வியோ நிலையானது அல்ல, அது மாறி மாறி வரும். எனவே வெற்றி பெற்றவரின் சந்தோஷமும் சரி, தோல்வியுற்றவரின் துன்பமும் சரி, தற்காலிகமான ஒன்றுதான். இதனால் கர்வப்படுவது என்பதோ சோர்ந்து விடுவது என்பதோ ஏற்படுவதில்லை. விளையாட்டில் ஏற்படும் இந்த அனுபவமே வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களையும் இதுவும் நிலையானது அல்ல, மாறிவிடும் என்று எடுத்துக்கொண்டு நிதானமாய் மனிதர்களை நடக்க வைக்கிறது. மனித வாழ்வின் சாதாரண விளையாட்டுக்கே இப்படி மனித மனங்களை ஆற்றுப்படுத்தும் ஆற்றல் இருக்கும் போது மொத்த மனித உயிர்களையும் ஆற்றுப்படுத்த எண்ணும் இறைவனின் விளையாடலில் எத்தனை மேன்மை இருக்கும். அதனாலேயே அவனது விளையாட்டை திருவிளையாடல் என்கிறோம். அதில் ஒரு விளையாட்டை அவன் சித்தனாக வந்து செய்ததில்தான் நாம் சிந்திக்க நிறையவே உள்ளது. சிவபெருமான் சித்தனாக வரும் முன் மதுரையில் எவ்வளவோ அருட்செயல்கள் நடந்துள்ளன. அருளாளர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அந்த நகரில் வலம் வந்துள்ளனர். உலகிலேயே மானுடர்களின் மொழிக்கென்று இலக்கணம் வகுக்கப்பட்டு சங்கம் அமைக்கப்பட்டதெல்லாம் மதுரையில்தான். இப்படிப்பட்ட மதுரையில் எவ்வளவோ சாகசங்களும் நடந்துள்ளன. அவற்றை அருள் மாயம் என்றும் இறை மாயம் என்றும் தான் கூறினார்கள். ஆனால் ஆயக்கலைகள் 64 சித்துக்கு விளக்கமோ உதாரணமோ இல்லாமல் இருந்தது. அதற்கு உதாரணமாகவும் விளக்கமாகவும் இருக்க விரும்பியே முதல் சித்தனாக வந்தார் சிவபெருமான். அப்போது அபிஷேக பாண்டியனின் ஆட்சி மதுரையில் நடைபெற்று கொண்டு இருந்தது.
எல்லா செல்வங்களும் இருந்தும் அபிஷேக பாண்டியனுக்கு பிள்ளை செல்வம் மட்டும் இல்லை. அதை கோரி திருச்சன்னதியில் அவன் உருகாத நாளும் இல்லை. அதற்கு அருள் புரியவே சிவபெருமானும் சித்த உருக்கொண்டு வந்தார். இதை இப்படியும் கூறலாம். இனி வரும் நாட்களில் முனிவர்கள் ரிஷிகள் நடமாடும் சாத்தியம் குறைவு. அருளாளர்கள் என்போர் சித்த வடிவம் கொண்டே வருவார்கள். உலகம் உய்ய தங்கள் வாக்காலும் வாழ்வாலுமே பதில் தருவார்கள் என்பதுதான் சிவபெருமான் சித்தனாய் வந்ததன் அடிப்படை நோக்கம். அப்படி வந்த நிலையில் சித்த சாகசங்கள் எப்படி இருக்கும் என்று உலகத்தவர் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சாகசம் ஆரம்பமாயிற்று. சாகசம் புரியும் முன் தோற்றத்திலும் ஒரு மாற்றம். அதாவது பார்த்ததும் பரவசப்படுத்தும் எழில் தோற்றம். நெற்றியில் மட்டும் வெகு திருத்தமாய் இட்டுக்கொண்ட விபூதியும் நடுவில் தீச்சுடர் போல குங்குமமும் பளிச்சிட்டன. தெருவில் நடந்து செல்கையில் ஜவ்வாது வாசம் அலை அலையாய் பரவியது. பார்த்தவர் பார்த்தபடியே இருக்க பலர் தங்களை மறந்து அவர் பின்னால் சென்றனர். மெய் மறப்பது என்பதை அவர் வலம் வந்து ஊராருக்கு நிகழ்த்தி காட்டிவிட்டு அவ்வாறு மெய் மறந்தோரை பார்த்து சிரித்த போது கொடியில் பூத்திருந்த மலர்கள் எல்லாமும் கூட உதிர்ந்து சிலிர்த்து போயின. மிகுந்த பிரயாசைக்கு பின் சிலர் அந்த சிவ சித்தனை நெருங்கி, யார் நீ என்று கேட்டனர். பார்த்தால் தெரியவில்லையா, உங்களைப் போல் ஒரு மனிதன் என்றார். இல்லை, நீ ஒரு மாயன் என்றனர். இதுவும் என் பெயரில் ஒன்றுதான் என்றார். உனது ஊர்? அது மிக உயரமான இடத்தில் உள்ளது என்றார். ஊருக்கு பெயர் எதுவும் கிடையாதா? கைலாயம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என்றார். நம்ப முடியவில்லையே. என்ன செய்தால் நம்புவீர்கள்? எங்கே விண்ணில் பறந்து காட்டு. உடனேயே பறந்தும் மிதந்தும் காட்டிவிட்டு சிரித்தார் சிவசித்தன். இது ஏதோ மாயம் என்றனர் அவர்கள். இது மாயம் இல்லை, சித்தம் தெளிந்தால் நீங்களும் வானேறலாம், பொதி போல மிதக்கலாம், அவ்வளவு ஏன் நீர்மேல் நடக்கலாம், நெருப்பிலும் கிடக்கலாம் என்றார். சித்தம் தெளிந்தால் என்றால் என்று கேட்டனர் அவர்கள். போக போக அறிவீர்கள் என்றார். உம்மால் இன்னும் என்னென்னவெல்லாம் மாயம் செய்ய இயலும்? அதோ தெரிகிறதே குன்று, அதை அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கமாய் தள்ளி வைக்க முடியும். அதுவும் மிதக்கின்றனவே மேகங்கள், அவற்றை அருகில் அழைத்து மழை பெய்விக்க முடியும் என்றார். நிஜமாகவா? ஐயம் எதற்கு, இப்போதே பாருங்கள். சிவசித்தனின் சாகசம் தொடர்ந்தது. மலை இடம் மாறியது. மேகங்கள் அருகே வந்து நீரை பொழிந்தன. மொத்த மதுரையும் பதியே உறைந்து போனது. அந்த செய்தி மன்னன் அபிஷேக பாண்டியனையும் அடைந்தது. யார் அந்த சிவசித்தன்? இதுவரை கேள்விப்பட்டிராத இனத்தவன். அவனை உடனே அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டார். ஆனால் அழைக்க சென்றவர்கள் பாவம் படாத பாடாய்ப்பட்டு திரும்பி வந்தனர். அரசே, ஒன்றை அறிய ஒருவர் விரும்புகிறார் என்றால் அவர் மாணாக்கர், அறிவுறுத்த வேண்டியவர் குருநாதர். குருவை தேடி மாணாக்கன் தான் வர வேண்டும், குருவல்ல என்று சிவசித்தன் கூறிவிட்டதாக சொல்லினர். அபிஷேக பாண்டியன் தன் கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஒருவரை தனது வாழ்வில் முதல் முறையாக காண்கிறான். அது மட்டுமா, அவனது ராஜ கர்வமும் புழுக்கத்துக்கு உள்ளானது. அன்று ஆலயத்தினுள் தரிசனம் செய்த போதும் அதன் நிரடல். இறைவா, மன்னவன் என்னையே ஒரு மாயாவி வருத்தம் கொள்ள செய்து விட்டான். எனக்கு இது இழிவா இல்லை விடிவா என்று தெரியவில்லை என்று புலம்பிவிட்டு கோவில் பிரகாரத்தை வலம் வர தொடங்கினான். என்ன ஆச்சரியம்! எதிரிலேயே அந்த சிவசித்தன். மன்னனினுடன் இருந்தோர், அரசே, இவனேதான் தங்களுக்கு பணிய மறுத்த சித்தன் என்றனர். அபிஷேக பாண்டியனும் மாறா புழுக்கத்துடன் சித்தனை ஏறிட்டான். ஆனால் அவரை பார்த்த மாத்திரத்தில் மனதில் ஒரு பரவசம். சிவசித்தனிடமும் ஒரு புன்னகை. மன்னன் சார்பாக மந்திரி பிரதானியர் பேசினர். நீர்தான் மதுரையும் பதியையே மயக்கி திரியும் சித்தனோ? நான் சித்தன் மட்டும் அல்ல, பித்தன், எத்தன், முத்தன் என்று எனக்கு பல பெயர்கள் உண்டு என்றார். அடக்கத்தோடு பேசுங்கள். உன் எதிரில் இருப்பவர் இந்த நாட்டு மன்னர். அதனால் என்ன, மூப்பும் திரையும் வரும்போது முடிந்து போக போகிறவர் தானே என்றார். நீ மட்டும் என்ன, வாழ்வாங்கு வாழ முடிந்தவனோ? அதில் என்ன சந்தேகம்? சித்தன் என்றாலே வாழ்வாங்கு வாழ முடிந்தவன் என்றும் பொருள் உண்டே. சித்தன், பெரிய சித்தன். எங்கே உன் ஆற்றலை அரசர் முன் காட்டு பார்ப்போம் என்றனர் மந்திரி பிரதானிகள். அதனால் எனக்கு ஆவது ஒன்றும் இல்லையே. அடுத்து எதை செய்தும் உங்களை நான் அடக்க தேவையும் இல்லை என்றார் அவர். இது அதிக பிரசங்கம். இப்போதே கைது செய்து சிறையில் அடைக்கவா? முடிந்தால் செய்யுங்கள் என்றார் அவர். அந்த பதிலை தொடர்ந்து வீரர்கள் அந்த சித்தரை கைது செய்ய முயன்றனர்.
ஆனால் சிவசித்தன் நில்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் கல்லாய் சமைந்து நின்று விட்டனர். அருகிலேயே ஆலய கோபுரத்தை தாங்கி நிற்கும் இந்திரன் தோட்டத்து யானைகளில் ஒன்றாய் ஒரு கல் யானை. அதை சிவசித்தன் பார்க்கவும் அதற்கு உயிர் வந்தது. தும்பிக்கையை விசைத்து அசைத்த அதற்கு அந்தரத்தில் இருந்து கரும்பை வரவழைத்து நீட்டினார் சிவசித்தன். அதையும் அது உண்டது. நடந்ததையெல்லாம் பார்த்து மன்னன் அபிஷேக பாண்டியன் விக்கித்து போனான். இருந்தும் தனக்கு எதிரில் தெரிவது நிஜமான யானையா அல்லது பொய் தோற்றமா என்று அறிய விரும்பி அதன் முன்னால் சென்று பார்த்தபோது அந்த யானை மன்னனின் கழுத்து முத்துமாலையை பறித்து அதையும் கரும்பு போல கருதி விழுங்கிவிட்டது. அபிஷேக பாண்டியனும் அரச கர்வத்தை விலக்கி, அன்பரே, யார் நீவீர்? எதை உணர்த்த இந்த சாகசங்கள் என்று கேட்ட நொடியில் அந்த சிவசித்தனும் சொக்கலிங்கநாதர் சன்னதியில் புகுந்து மறைந்து வந்தது நானே என்பதை உணர்த்தினார். அப்படியே பாண்டிய மன்னனுக்கு பிள்ளை வரமும் அளித்தார். முதல் சித்தராய் வந்து சாகசம் புரிந்த ஈசன் அபிஷேக பாண்டியனுக்கு உணர்த்திய செய்தி என்ன? தன் கருணையானது சித்த வடிவிலும் இனி வெளிப்படும். அதே வேளையில் சித்தத்தை வென்றுவிட்டாலோ நான் புரிந்ததை போன்ற சாகசங்களை எல்லோராலும் புரிய முடியும் என்பதுதான் அந்த செய்தி. இது போதாதென்று மதுரைக்கு அருகே உள்ள திருப்பூவனத்திலும் சிவபெருமான் சித்து வேலை புரிய முன்வந்தார். மதுரைக்கு தென்கிழக்கில் இருக்கிறது இந்த திருப்பூவனம். வைகை பாயும் திருத்தலம். வைகைக்கு இங்கே காசிக்கு உண்டான குணம். அதே நேரம் உயிர் நீத்தவர்களுக்கான இறுதிச் சடங்கு இங்கே நடப்பதும் இந்த ஆலயத்தில் மோட்ச விளக்கு ஏற்றுவதும் ஐதீகம். இந்த ஆலயத்தில் ஒரு தேவதாசி இருந்தாள். பொன்னாச்சி என்பது அவள் பெயர். இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே தேவதாசிகள். ஆடல் பாடல் எனும் கலை மூலமாக இறைவனை தொழுவார்கள். வேத மந்திரங்களால் ஆன வழிபாட்டு முறை போலவே ஆடல் பாடல் கொண்ட வழிபாட்டு முறையும் அன்று வழக்கில் இருந்தது. கர்ம கிரகத்தினுள் சிலாரூபத்தை தொட்டு பூஜிக்கும் உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. அதனால் ஊரே அவர்களை பயபக்தியுடனும் மரியாதையுடனும் பார்த்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தது. ஒரு நீதிபதியை போலவும் இவர்கள் திகழ்ந்தனர். பொன்னாச்சியும் திருப்பூவனநாதர் சன்னதி தேவதாசியாய் திருப்பூவனத்து நீதி தேவதையாய் திகழ்ந்தாள். இவளுக்குள் ஒரு மேலான ஆசையும் இருந்தது. திருப்பூவனம் கோயில் திருச்சன்னதிக்குள் கல் வடிவத்தில் உள்ள உற்சவ மூர்த்தியை அசல் பொன்னில் செய்து ஆலயத்தில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்பதே அவளது விருப்பம். அவள் எங்கே விரும்பினாள்? அவன் அல்லவா அவளுக்குள் புகுந்து அப்படி ஒரு விருப்பம் செய்ய செய்தான். அப்படி அவள் விரும்பினதால் தானே ஒரு சித்தன் மனது வைத்தால் செப்பை கூட பொன்னாக்க முடியும் என்பதை இந்த உலகத்துக்கும் உணர்த்த முடியும். வெள்ளி உருகி பொன்வெளி ஓடமே கள்ளத்தட்டனார் கரியிட்டு மூடினார் கொள்ளி பரிய குழல் வழியே சென்று வள்ளி உண்ணாவில் அடக்கி வைத்தாரே. திருமந்திரம். பொன்னாலே ஓர் உற்சவ மூர்த்தி திருவுருவம். அதை திருப்பூவனநாதர் திருச்சன்னதிக்கு தன் உபயமாய் வழங்க வேண்டும் என்று நினைத்த பொன்னாச்சி அதற்காக எவ்வளவு பொன் தேவைப்படும் என்று பொற்கொல்லர் ஒருவரை அணுகி வினவிய போது அவர் சொன்ன பதில் அவளுக்கு அதிர்ச்சியை தந்தது. காரணம், பல தோலாவுக்கு தங்கம் வாங்க வேண்டும். அரசர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படுகிற விஷயம் அது. அதைத்தான் பொற்கொல்லரும் கூறினார். தாயே, உனக்கெதற்கு இந்த ஆசை? உன் சொத்தையெல்லாம் விற்று பணம் திரட்டினாலும் உற்சவ சிலையை அதற்குரிய லட்சணங்களோடு காண்பது கடினம். எனவே உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் என்றார். அந்த பதில் பொன்னாச்சியை வெகுவாக யோசிக்க வைத்துவிட்டது. அன்று திருச்சன்னதியில் ஆடி முடித்தவள் கோயில் பட்டரின் மரியாதையை ஏற்கும் நேரத்தில் உள்ளிருக்கும் புவனநாதரை பார்த்து கண்ணீர் சிந்த தொடங்கினாள். பொன்னம்பலத்தானே, பொன்மணியாகவே உன்னை காண என் மனம் ஏனோ பெரிதும் விரும்புகிறது. ஆனால் அது அரசர்களுக்கே சாத்தியம் என்கிறார் பொற்கொல்லர். அதுவும் உண்மைதான். என்னிடம் அந்த அளவு நிதி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நான் எனக்கென்று எப்போதும் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. உன்னிடம் அதற்காக கோரிக்கை வைத்ததும் இல்லை. இன்று உன்னை அடைய உன்னிடம் கோருகிறேன். என் விருப்பத்தை எப்படியாவது ஈடேற்று என்று கண்ணீர் பெருக்கினாள். அதை கண்ட பட்டரும், அம்மா, உன் விருப்பம் மிகவும் உயரியது. ஆனால் சாத்தியமில்லை. அரசர்களால் செய்ய முடிந்தாலும் செய்து பார்க்க விரும்ப மாட்டார்கள். காரணம் ஒன்றுதான். எதிர்பாராமல் திருமேனி களவு போனால் தங்கம் என்பதற்காக திருமேனி என்றும் பாராமல் மிலேச்சர்கள் அதை உருக்கி விடுவார்கள். அது பெரும் பாவம் அல்லவா?
ஆனால் கோவில் விமானத்தை தங்கத்தால் வேய்வார்கள். காரணம், அதை களவாடுவது அவ்வளவு சுலபமில்லை என்றார். அதை கேட்ட பொன்னாச்சிக்குள் மேலும் மேலும் கேள்விகளே முளைத்து எழுந்தன. பட்டரே, கள்வர்களுக்கு பயந்தா அந்த பொன்னம்பலன் பொன்னூறு கொள்ளாமல் இருக்கிறான் என்று திருப்பி கேட்டாள். அச்சம் அவனுக்கேதம்மா, அச்சமே அவனை கண்டு அஞ்சுமே, அச்சம் எல்லாம் நமக்குத்தான். அப்படி என்றால் அவன் மேல் நம்பிக்கை நமக்கு இல்லையா? நம்மை எல்லாம் காக்க தெரிந்தவனுக்கு தன்னை காத்து கொள்ள தெரியாது என்பதுதான் அவன் வரையில் நாம் உணர்ந்து வைத்திருக்கும் உண்மையா என்று கேட்டாள். உன் கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியவில்லை பொன்னாச்சி. ஒன்று மட்டும் உறுதி, சொர்ண விக்கிரகம் என்பது சாத்தியமில்லை. அதை மறந்துவிடு. அதற்காக நீ முனைந்தால் தினந்தோறும் நீ சிவனடியார்களுக்கு அமுது உடைப்பது என்பது இயலாது போகும் என்றார். பொன்னாச்சி தன் அமுது படையில் தொண்டினை தொடர்ந்தாள். ஆனால் மனதுக்குள் அந்த தங்க விக்கிரக ஆசை இருந்தபடியேதான் இருந்தது. இறைவா, நீ எத்தனை கருணையானவன்! உன் உள்ளம் பொன் போன்றது. ஆனால் உன் உருவம் மட்டும் ஏன் செப்பிலும் தாமிரத்திலும் இருக்க வேண்டும்? அது பொன்னிலும் இருப்பதுதானே சரி. இந்த மாந்தர்கள் தங்கள் அணிகலனுக்கு பொன்களை பயன்படுத்தலாம், உன் உருவுக்கு பயன்படுத்த கூடாதா என்று சதா சர்வகாலமும் சிந்தித்தபடி இருந்தாள். அவளது இந்த சிந்தனை தீவிரம் மதுரையம்பதியில் ஒரு சித்தனாய் வலம் வந்தபடி இருந்த சிவபெருமான் திருவுள்ளத்தில் சென்று எதிரொலித்தது. அடுத்த நொடியே திருப்பூவனத்தில் ஒரு அடியார் வடிவத்தில் தோன்றியதோடு பொன்னாச்சியின் அமுத விருந்து நடக்கும் இடத்தையும் அடைந்தாள். ஆனால் அந்த விருந்தில் பங்கு கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்தார். இதை கவனித்த பொன்னாச்சியும் அவரிடம் சென்று வினவினாள். அடியவரே, அமுது சாலைக்கு வந்தும் அமுதுண்ணாமல் இருப்பது ஏன் என்று நான் அறியலாமா என்று கேட்டாள். ஒரே ஒரு காரணம்தான் பெண்ணே. அடியவர்களுக்கு அமுது ஊட்டும் போது மனதில் சிறு வருத்தமும் இருக்கக்கூடாது. ஆனால் உன் மனதில் ஒரு பெரும் பாரம் இருக்க காண்கிறேன். பிறகு நான் எப்படி அமுது செய்வேன் என்றார். அடியார் வேடத்து பரமனின் கேள்வி பொன்னாச்சியை சிலிர்க்க செய்தது. இதுவரை ஆயிரம் அடியார்கள் அமுது செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் அவள் உள்ளத்துக்குள் இருந்ததை ஊடுருவி பார்த்திடவில்லை. பார்த்திடுவது என்பது ஒரு வல்லமை, அது பலருக்கு இல்லை என்பதும் ஒரு காரணம். ஆனால் இப்போது அவளது மனதில் புதைந்திருந்த ஆசையை வெளிக்கொட்டியது அந்த ஈசன் அல்லவா? அவரிடம் உண்மையை மறைக்க விரும்பவில்லை பொன்னாச்சி. அடுத்த நொடியே உண்மைதான் சுவாமி என்று மனம் உடைந்து அழுதார். ஒரு பொன்மேனி காண விரும்புகிறேன், ஆனால் எல்லோரும் அது இயலாது என்கின்றனர். அப்படி இயலாத வண்ணம் என்னை ஏழையாக படைத்து விட்டானே அந்த ஈசன், இதுதான் என் வருத்தம் என்றாள். அப்படியென்றால் நீ செல்வச் செழிப்பை வேண்டுவது சுகபோகமாய் வாழ அல்ல, அப்படித்தானே? இல்லை சுவாமி, இந்த மண்ணுலகின் சுகபோகம் நிலையானது இல்லையே சுவாமி. இதை நான் விரும்பினால் அந்த ஈசனை வணங்குவதிலும் பொருள் இல்லையே. சரி, உன் மனம் பொன் போன்றது என்பது புரிகிறது. ஆனால் உன்னிடம் பொருளாக பொன் இல்லை, அப்படித்தானே? ஆம் சுவாமி, எனக்கு வேண்டும் அளவு பொன்னை தர இந்த பாண்டி மண்டலத்தில் வர்த்தகர்களும் இல்லை என்பது ஏதாவது மாயம் நிகழ்ந்தால்தான் உண்டு என்றான். சரி, அப்படியே ஆகட்டும். உன் விருப்பத்தை ஈடேற்ற நானே அந்த மாயம் புரிய தயாராக இருக்கிறேன் என்றார். மாயம் என்று நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீங்களும் அதையே பிடித்து கொண்டு விட்டீர்களே. மாயத்தில் வருவது நிலைத்து நிற்குமா சுவாமி என்று கேட்டார். சித்த மாயம் நிலையானதுதான், கவலைப்படாதே என்றார். சித்த மாயமா? இது என்ன புதிய பதம்? சித்தனாக நான் புரிய போகும் மாயத்தை தான் சித்த மாயம் என்றேன் என்றார். நீங்கள் சித்தனா? அடியார் என்றல்லவா எண்ணினேன் என்றாள் பொன்னாச்சி. சித்தனும் அடியவன் தான் பெண்ணே என்றார். எல்லாமே புதிராக உள்ளது. தயவு செய்து என் விருப்பத்தோடு விளையாடாதீர்கள் சுவாமி என்றார். திருவிளையாட்டை தாராளமாய் ஆடலாம். நீ போய் உன் இல்லத்தில் இருக்கும் உலோக பாத்திரங்கள் அவ்வளவையும் இங்கே கொண்டு வா என்றார். சுவாமி, தயங்காதே. பொன்னை அணைத்து நீ பொன் அணையாளாக மாடிவிட. தயங்காதே, பொன்னை அணைத்து நீ பொன் அணையாளாக ஆகிட வேண்டாமா என்று கேட்டார். அவரின் கேள்விக்கு அதற்கு மேல் மறுமொழி சொல்ல பொன்னாச்சி தயாராக இல்லை. அவரது மாயத்தை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார். அப்பொழுதே அவர் முன் குவிந்தது பொன்னாச்சியின் உலோக பாத்திரங்கள். சட்டி சருவத்தில் இருந்து அண்டா அடிப்பெருக்கி வரை அவ்வளவும் அவர் முன் வைக்கப்பட்டது.
அவரும் தன் வசம் இருந்த விபூதியை எடுத்தார். நெற்றியின் பால் வைத்து தியானிப்பது போல நடித்தார். தியானமே தியானித்த காட்சியை காண பொன்னாச்சிக்கு கொடுத்து வைத்திருந்தது. பிறகு தியான விபூதி அவ்வளவு பாண்டங்கள் மேலும் அவரால் தெளிக்கப்பட்டது. பெண்ணே, இவற்றை நீ இன்று இரவு முழுக்க தீயில் போட்டு வை, விடிந்த பின் பார், இவை அவ்வளவும் தங்கமாகிவிடும் என்றார். தாங்கள் தெளித்த விபூதிக்கு அவ்வளவு சக்தியா சுவாமி? பொன்னாச்சி கேட்டாள். அதை நாளை காலையில் நீயே பார்த்து தெரிந்து கொள்ளேன். இதற்கு பெயர் ரசவாதம் என்றார். விவாதம் அறிவேன், உடலை முடக்கும் முடக்குவாதமும் அறிவேன், ரசவாதம் என்பதை இப்போதுதான் கேட்கிறேன் சுவாமி என்றார். ஒலிப்பது நாதம், ஒளிர்வதோ வாதம் என்றார். அருமையான விளக்கம் என்றாள் பொன்னாச்சி. விவாதத்திலும் கருத்து ஒளிர்கிறது, உடல் வாதத்திலும் இயக்கமற்ற தன்மை ஒளிர்கிறது. இங்கே உலோகம் ஒளிரும், நான் வரட்டுமா என்று கேட்டார். சுவாமி, இது பொன்னாகும் வரை இருக்கக்கூடாதா என்று கேட்டார். எனக்கு இருக்க விருப்பம்தான், ஆனால் மீனாட்சியை பிரிந்தல்லவா வந்திருக்கிறேன் என்றார். அது யார் மீனாட்சி? சரிதான், அவளாட்சியில் வாழ்ந்து கொண்டு இப்படி ஒரு கேள்வியா என்று கேட்டவர் அப்படியே மாயமானார். அதன் பிறகுதான் பொன்னாச்சிக்கு வந்தது ஈசன் என்பதும் அவர் புரிந்தது திருவிளையாட்டு என்பதும் புரிந்தது. உச்சி முதல் பாதம் வரை புலகாங்கிதத்தில் பூரித்து போனாள். கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. மறுநாள் காலையில் அவ்வளவு உலோக பாத்திரங்களும் பொன்னாகி மின்னியது. அதை உவப்போடு அள்ளி பொற்கொல்லர் வசம் தந்தாள். ஈசன் தன்னிடம் பேசும்போது மீனாட்சியை பிரிந்தல்லவா வந்திருக்கிறேன் என்று பிரிய விரும்பாத விருப்பத்தை வெளிக்காட்டியதை உத்தேசித்து அந்த ரசவாத தங்கத்தை கொண்டு சோமாஸ் கந்த உருவை செய்ய விரும்பினாள். அதன்படி சோமனுடன் உமையும் இருவருக்கும் நடுவே கந்தமூர்த்தி நிற்கும் கோலத்தோடு பொன்னாலே உற்சவ விக்கிரகமும் தயாராகியது. அதை அப்படியே அள்ளி அணைத்து மகிழ்ந்தாள். கன்னத்தையும் உணர்ச்சி பெருக்கில் கிள்ள முற்பட்டாள். குலைந்து கொடுத்தார் ஈசனும். அதனால் பொன்னாச்சியின் நகைக்குறி கன்னத்தில் பதிந்தது. இன்றும் இந்த திருவுருவம் திருப்பூவனநாதர் ஆலயத்தில் காண கிடைக்கிறது. தன் விருப்பத்தை ஈடேற்றிய பொன்னாச்சி பிறகு பொன் அணையாள் என்று வரலாற்றில் பதியலானாள். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராண நூலில் இந்த திருவிளையாடல் 36வது பாடலாக காண கிடைக்கிறது. இந்த ரசவாத லீலையை அந்த ஈசன் மதுரையம்பதியில் ஏன் நிகழ்த்தவில்லை? திருவாரூர், காஞ்சி, ஆனைக்காவல், சிதம்பரம், காலத்தி என்று பிற தலங்களிலும் ஏன் நிகழ்த்தவில்லை? திருப்பூவனத்தில் இதை ஏன் நிகழ்த்தினான் என்பதன் பின்னே சூட்சம காரணங்கள் நிறைய உள்ளது. அதற்கு திருப்பூவன தல பெருமையை அறிதல் முக்கியம். ஆவி போன பின் அது வாழ்ந்த வீடாகிய தேகத்தை சுட்டு சாம்பலாக்கி அதை பிறகு காசியில் கரைப்பது என்பது மானுடர்க்கான பித்ரு கர்ம வரையறை. காசியில் பாயும் கங்கை நீருக்கு அலாதி குணங்கள் உண்டு. அவனியில் பாயும் நதிகளில் கங்கை மட்டுமே உருகி பெருகி வரும் நதி. மற்றவை மழை பொழிவால் மலை மேல் வீழ்ந்து பின் பாய்ந்து ஓடி வருபவை. ஆனால் கங்கையோ உறைபனி கதிரவனால் உருக்கப்பட ஓடி வரும் நீராகும். அதனுள் அக்னி கங்கின் குணம் உண்டு. பாவ எண்ணங்களையும் அந்த கங்கினால் கரைத்து விடுகிறோம் என்பதே சூட்சம பொருள். அப்படிப்பட்ட கங்கையானது தென்புலம் பாயாததால் தென் புலத்தவர்களுக்கு எல்லாம் கங்கை நீராடல் ஒரு பெரும் பிரயாசைக்குரிய ஒன்றாகவே இருந்து வந்தது. எனவே பித்ரு கர்மங்களை செய்யவும் காசி வரை செல்ல பெரும் காலம் தேவைப்பட்டது, பொருளும் தேவைப்பட்டது. அந்த குறையை போக்க விரும்பிய ஈசன் மதுரையம்பதியில் தன் கையை வைத்த இடத்தில் ஒரு நதியை படைத்தான். கை வைத்ததால் வந்த அந்த நதி வைகை ஆனது. கங்கை ஈசனின் கருணை மிகுந்த சிரசில் இருந்து வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. வைகையோ அருள் மிகுந்த கரத்தில் இருந்து வந்தது. இதற்கும் காசிக்கும் மேலான பாவம் போக்கும் குணம் உண்டு என்பதை உலகத்தவர் உணர அவன் எண்ணம் கொண்டான். அதற்கேற்ப தன் மூதாதையரின் அஸ்தி கலசத்துடன் காசிக்கு பயணம் மேற்கொண்ட ஓர் அந்தனர் திருப்புவனத்தில் பாயும் வைகை ஆற்றில் நீராடுகையில் அந்த அஸ்தி கலசத்தை ஒருவர் கையில் கொடுத்து பத்திரமாக வைத்திருக்க சொல்லிவிட்டு நீராடச் சென்றார். அதை வாங்கி கொண்டவருக்கு கலசத்தில் இருப்பதை திருட்டுத்தனமாக பார்க்கும் ஆசை ஏற்பட்டது. பொன்னோ பொருளோதான் இருக்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அதை திறந்து பார்த்தார். உள்ளே இருந்த அஸ்தி சாம்பலும் எலும்பு துண்டுகளும் மணக்கின்ற மலர்களாக அவருக்கு காட்சி அளித்தன.
இதையா பாதுகாக்க சொன்னார் என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது. அந்தணர் குளித்துவிட்டு வரவும் அவரிடமே கேட்டும் விட்டார். பூ கலசத்தை பொன் கலசம் போல பாதுகாக்க சொல்லி சென்றீரே, அப்படி என்ன சிறப்பு இந்த பூக்களுக்கு இருக்கிறது? இந்த உலக வனத்திலே இல்லாத பூக்களா இவை என்று கேட்டார். அந்தணர் விக்கித்து போய் கலசத்தை திறந்து பார்க்க அவருக்கும் பூக்களே காட்சி தந்தன. இது என்ன மாயம் என்று அவர் நெஞ்சு பரவசப்படுகையில் அசிரீரி முழங்கியது. அப்பனே, நீ உன் கர்ம காரியத்தை இந்த வைகையிலேயே செய்யலாம். இதுவும் கங்கைக்கு நிகரானதே. சொல்ல போனால் காசிக்கு ஒரு வீசம் கூட என்றும் கொள்ளலாம். இதை உணர்த்தவே சாம்பலை பூவாக்கினேன். மண்ணில் மலர்பவை பூப்பதால் பூக்கள் எனப்படும். மரணித்த உடம்பு நெருப்பில் பூப்பதால் அந்த சாம்பலும் பூவாகவே கருதப்படும். அந்த பூ இங்குள்ள வைகையம்பதியில் கலந்திடும் போது திருப்பூவாகிடும். இந்த வைகை புறமும் ஆதலால் திருப்பூவனம் என்றாகட்டும் என்று ஒலித்து அடங்கியது அசிரீரி. அந்த திருப்பூவன கரையிலேயே இறைவனும் பூவனநாதனாய் கோவில் கொண்டான். கங்கை கரையில் விஸ்வநாதன், இங்கே பூவனநாதன். எத்தனை பாவம் செய்திருந்தாலும் இங்கே கர்ம செயல் செய்ய, அதை செய்தவருக்கும் முக்தி, செய்யப்படுபவருக்கும் முக்தி. சாதாரண உலோகம் தங்கமாவது என்பது உலோகத்துக்கான முக்தி. சாதாரண மனிதன் தங்கமாவது என்பது பிறப்புக்கான முக்தி. அதை உணர்த்த இறைவன் தேர்வு செய்த இடமே திருப்பூவனம். இந்த திருப்பூவனத்து ரசவாத சாகசம் மானுட முக்திக்கு வழிகாட்டுகிறது. ஈசன் செய்த இந்த சாகசத்தை, அதாவது ரசவாதத்தை, சித்தர் பெருமகன் ஒருவன் தன் வாழ்நாளில் செய்து காட்டினார். அது பாரேது புனலேது அனலுமேது பாங்கான காலேது வெளியுமாகும். நாரேது பூவேது வாசமேது நல்ல புட்பந்தானேது பூசையேது ஊரேது பேரேது சினமுமேது. ஓஹோஹோ, அதிசயந்தான் என்ன சொல்வேன். ஆரேது குளமேது கோயிலேது ஆதி சிவத்தை அறியதனால் அறியலாமே. கருவூர் சித்தர். ரசவாத சாதுரியத்தில் பொன்னணையாளை தொட்டு பல சித்தர் பெருமக்கள் வித்தை காட்டியுள்ளனர். ஆனாலும் முதல் வித்தைக்காரன் அந்த ஈசனே. சித்த சாகசங்களிலேயே எல்லோரும் பெரிதாக கருதிடும் சாகசம் ஒன்று இருக்க முடியுமானால் அது ரசவாத சாகசமே. செப்பை தங்கமாக்கும் வித்தையை அறிவதற்காகவே சித்தர் பெருமக்களை தேடி சென்று தங்களை சீடர்களாக சேர்த்து கொள்ள சொல்லி கெஞ்சி நின்றவர்கள் பலர் உண்டு. ஆனால் இந்த உலோக ரகசியமோ இன்று வரை அறியப்படாத ரகசியமாக பெரும் புதிராகவே உள்ளது. இன்று மெட்டலர்ஜி எனப்படும் உலோகவியல் கல்வியில் உச்சம் தொட்டவர்கள் கூட மண்ணிலிருந்து கிடைக்கும் தங்கத்தை தவிர்த்து ஏனைய உலோகங்களை வைத்து அதன் குணத்தை மாற்றி தங்கம் செய்வது என்பது அசாத்தியம் என்கிற கருத்தையே கொண்டுள்ளனர். செயற்கையாக தங்கம் செய்ய முனைந்து அதில் ஓரளவு சாதித்தவர்கள் கூட இயற்கையாக தோண்டி எடுப்பதை விட செயற்கை தங்கம் முயற்சி பல மடங்கு கூடுதல் செலவை தருவதால் அந்த முயற்சியை தொடரவில்லை. மாறாக சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் எனும் எடை குறைவான அதே நேரம் மிக பலமான ஒரு உலோகத்தை கண்டறிவதில்தான் மிகவும் சிரத்தை காட்டி வருகின்றனர். இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் கண்டறியப்பட்டு விட்டால் விமானம், பேருந்து, ரயில் என்று சகலத்திலும் அது பயன்படுத்தப்பட்டு எரிபொருள் செலவினம் மிக குறையும். அடுத்து மின்சாரத்தை கடத்துவதில் ஏற்படும் விரயம் தவிர்க்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரமானது முழுவதுமாக பயன்படுத்தப்படும். எனவே தங்கமாக்கும் விஞ்ஞான முயற்சிகள் மிக மிக பின்தங்கிய நிலையிலேயே உள்ளன. ஆனால் தங்கத்தின் மேல் உள்ள மதிப்போ நாளுக்கு நாள் கூடிக்கொண்டேதான் போகிறது. உலகின் பொது பணமாக இதை கருத முடிவதும் ஒரு காரணம். இன்று எந்த நாட்டிடம் அதிக கையிருப்பு தங்கம் உள்ளதோ அந்த நாடே உண்மையான பொருளாதார பலமுள்ள செல்வ செழிப்பான நாடாகும். அந்த வகையில் நம் பாரத தேசத்தை உலகிலேயே மிக அதிக தங்கம் கொண்ட ஒரு நாடாக தாராளமாக சொல்லலாம். இங்கேதான் மிக குறைந்த வருமானம் உள்ளவர்களிடம் கூட குந்துமணி தங்கமாவது உள்ளது. தங்கத்தை மிக தெய்வீக தன்மை பொருந்தியதாக கருதும் கலாச்சார அடிப்படை இன்னொரு காரணம். வாழ்வின் எல்லா முக்கிய தருணங்களிலும் தங்கம் இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆண் பெண் சேர்க்கைக்கு காரணமான திருமணத்திற்கே தங்கம்தான் பிரதான காரணியாக உள்ளது. சுமாரான அழகுடன் பிறந்துவிட்ட பெண்களை எல்லாம் இல்வாழ்க்கை எனும் கடலை கடக்க வைக்கும் பெரும் காரணியாக தங்கமே உள்ளது.
ஒருவருடைய அந்தஸ்தை இதுவே தீர்மானிக்கிறது. எந்த விஷயத்துக்கும் ஒரு அளவு உண்டு என்பார்கள். அந்த அளவு என்பது கணக்காக, அதாவது எண்ணாக உள்ளது. மொழி என்பது எழுத்தாக உள்ளது. இந்த இரண்டும் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. இதை வைத்தே எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் எனும் வாக்கும் தோன்றியது. இந்த கண்ணான எண்ணின் அளவீட்டில் கண்ணுக்கு புலனாகாத ஒரு தூசி எடைக்கும் கீழான எடை கொண்ட தங்கத்துக்கும் பெரும் மதிப்பு இருப்பதுதான் விந்தை. தங்கம் என்று ஒன்று இல்லாத பட்சத்தில் அப்படி ஒரு அளவீட்டையே பயன்படுத்தும் ஒரு நிலைப்பாடு மனித இனத்துக்கு ஏற்பட்டிருக்காது. எண்ணின் தொடக்கமாய் இங்கே ஒன்றுதான் உள்ளது. அதன் கீழான அளவுகள் அரை, கால், காலே அரைக்கால் என்பதுதான். அந்த காலே அரைக்காலுக்குள் பல காலே அரைக்கால்கள் இருப்பதெல்லாம் கூட தங்கத்தை எடையிடும் போதே உணரப்படுகிறது. இதனால் தான் பொற்கொல்லர் வீட்டுக்கு அருகில் உள்ள சாக்கடை கூட சிலரால் அரித்து எடுக்கப்படும் நிலைக்கு உள்ளாகிறது. மிக நல்ல ஒரு மனிதரை மெச்ச முற்படும் போது அவரை நல்லவர், தூயவர், சிறந்தவர் என்று எவ்வளவு சொன்னாலும் ஏற்படாத ஒரு நிறைவு தங்கமான மனிதர் என்றவுடன் வந்து விடுகிறது. இப்படி பூமியின் பெரும் செல்வமாய், அழகின் இருப்பிடமாய், ஒளியின் நிலை களனாய், குன்றாத மதிப்போடு ஒவ்வொரு நாளும் உயர்ந்தபடியே இருக்கும் ஒரே வஸ்து தங்கம் மட்டுமே. இன்று மட்டுமல்ல, உலகின் மனித நாகரிகம் தொடங்கிய நாளில் இருந்தே இதுதான் நிலை. பூமியில் மட்டுமின்றி பூமிக்கு அப்பால் விண்ணகத்தே இருப்பதாக நம்பப்படும் மற்ற புவனங்களிலும் தங்கத்துக்கு தான் முதல் மதிப்பு, முதல் இடம். குபேர நிதியில் இதுவே பிரதானம். பொருளை புறந்தள்ளிய பெரும் ஞானியர் கூட கடவுளிடம் வேண்டி பெற்றது இதைத்தான். தனக்கு பிச்சையிட எதுவும் இல்லாத ஒரு ஏழையின் பொருட்டு மனமிறங்கி ஆதி சங்கரர் பாடியதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த நிதியை பெறுவதற்காகவே வித்யாரண்யர் துறவரம் பூண்டார். திருமகளை தியானித்து இந்த நிதியையும் பெற்றார். தன்னை சோதிக்க நினைத்தவர்களுக்கு பாடம் புகட்ட விரும்பிய வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதி பாடினார். பொன்னும் மழையாக பொழிந்தது. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பொன்னுக்குரிய கிரகமாகவும் கிரகாதிபதியாகவும் திகழ்பவர் குரு பகவான். பொன்னன் என்பது இவருக்கான இன்னொரு பெயர். குரு என்பவர் நம்மை எல்லாம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்பவர், அறியாமை இருளை நீக்குபவர். எனவே ஒளி மிகுந்த தன்மையை குணமாக கொண்ட குருவே தங்கத்துக்கு அதிபதி. ஜாதகத்தில் இவரது பலம் குறையும் போது, இவரது சஞ்சாரம் தவறாகும் போதும் தங்க நகைகள் தொலைவது, திருடு போவது போன்றவை நிகழும். உடனேயே எப்பாடுபட்டாவது நாம் தங்கத்தை வாங்கிவிடும் பட்சத்தில் ஒருவரில் குறைய நேர்ந்தாலும் அதை எப்பாடுபட்டாவது அடைந்துவிடும் சக்தி நமக்கு இருப்பதை அது உணர்த்தும். இந்திர லோகத்தில் தர்பாரில் இந்திரன் அமர்ந்திருக்க ரம்பையர் கூட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. உல்லாசமான சூழல். அப்போது சபைக்கு பிரகஸ்பதியாகிய குரு பகவான் வருகிறார். அவரை அந்த உல்லாச சூழ்நிலையில் இந்திரன் வரவேற்க மறக்கிறான். தான் வந்திருப்பதை பிரகஸ்பதி குறிப்பால் உணர்த்தியும் அவனிடம் அலட்சியமே தொடர்கிறது. உடனே பிரகஸ்பதி, இனி இந்த அமரலோகம் பக்கமே நான் வரமாட்டேன் என்று கூறி கோபித்து செல்கிறார். குரு நீங்கியதால் இந்திரனின் செல்வம் குறைகிறது. நிரம்பிய பொன் பேழைகளில் உள்ள பொற்காசுகள் தான் முதலில் மாயமாகின்றன. அதன் பின் அவன் பாடாய்பட்டு ஓடாய் தேய்ந்து இந்திர உலகை விட்டு பூ உலகு வந்து இன்றைய மதுரையான அன்றைய கடம்ப வனத்தில் உள்ள சொக்கலிங்க சுயம்பு மேனியை தரிசித்து பாவ விமோசனம் அடைகிறான். அப்படியே அருகிலுள்ள பொற்றாமரை குலத்து பொற்றாமரைகளால் லிங்க ரூபத்துக்கு அர்ச்சனையும் செய்கிறான். அப்படி அவன் அர்ச்சனை புரிந்து வழிபட்டது ஒரு சித்ரா பௌர்ணமி நன்னாளில். அன்றிலிருந்து இன்று வரை மதுரை சொக்கநாத பெருமாளை சித்ரா பௌர்ணமி தோறும் இந்திரன் வந்து தரிசித்து வணங்கி செல்வதாக ஐதீகம். சூரியனின் கதிர்பட்டு கூரிய தாமரை மொட்டு அவிழ்ந்து இதழ்கள் அனைத்து பக்கமும் பிரியும். பார்க்கவே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அது. இதனாலேயே மனதை தாமரையோடு ஒப்பிடுவார்கள். மனமும் அறிவொளியால் மலர்கிறது. தான் மலர காரணமான குளம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் தாமரை அதனுள் மூழ்கி விடுவதில்லை. மனமும் அறிவொளியால் மலர்ந்தால் அஞ்ஞானத்தில் மூழ்குவதில்லை. இப்படி தாமரைக்கும் மனதுக்கும் அநேக ஒற்றுமை உண்டு. மலர் தாமரைக்கே இப்படி என்றால் ஒளிமிக்க பொற்றாமரைக்கு இன்னும் எத்தனை விசேஷம் உரியது என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதன் பிரகாசம், அதன் திண்மை எத்தகையது என்பதை எண்ணி பார்க்கவே இயலவில்லை. அது நம் கற்றலுக்கு வெளியே உள்ளது.
அப்படிப்பட்ட பொற்றாமரைகள் பூத்த குளமுடைய சொக்கலிங்கநாதர் கோவிலும் இந்திரனால் கட்டப்பட்டு அவனாலேயே குடமுழுக்கும் செய்யப்பட்டது. குடமுழுக்கு நாளில் அந்த ஆதி சிவன் தன் சிரசில் இருந்து அமுதமாகிய மதுரத்தையே எடுத்து ஆலயம் மீதும் அது அமைந்த ஆலவாய் நகர் மீதும் தெளித்தார். அந்த மதுர துளிகள் பட்டு ரட்சனை பெற்றதாலேயே அந்த நகர் மதுரை என்று ஆனது. அதனாலேயே இந்த மண்ணில் அந்த சிவனின் திருவிளையாடல்கள் நிகழ்ந்தன. அமிழ்தான தமிழ் மொழியும் இங்கு சங்கம் கண்டது. கங்கைக்கு நிகரான இறைவன் கை வைக்க வைகையும் பாய்ந்து வந்தது. காலங்கள் பல உருண்டுவிட்ட நிலையிலும் அந்த அமுதத்தின் குணம் காரணமாகவே இன்றும் இந்த மண்ணில் இயலும் இசையும் நாடகமும் பிற இடங்களை காட்டிலும் தூக்கலான தரத்திலும் தன்மையிலும் இருந்து வருகிறது. பொன்னை குணத்தில் மட்டுமே கொண்டிருந்த தெய்வீக குணத்தவர்கள் இருந்த வரையில் பொற்றாமரையும் பூத்த வண்ணம் இருந்தது. கலி மாயை காரணமாக அந்த எண்ணிக்கை குறைந்து முற்றாக இல்லாது போகவும் அதுவும் மறைந்தது. ஆனாலும் இன்றும் பொன் வேண்டுவோரும் குருவருள் வேண்டுவோரும் மதுரையம்பதி வந்து அந்த சிவபிரானையும் தீயில் பூத்த அன்னை மீனாட்சியையும் துதிக்கும் போது அவர்களுக்கான விருப்பம் நிறைவேற தேவையான அருளும் உருவாகிறது. இந்த பொன்னை தன் சித்தியினாலே அந்த பெருமானும் பொன்னனையால் வரையில் உருவாக்கி தந்து சென்றான். இவனுக்கே பொன்னம்பலன் என்று ஒரு பெயரும் உண்டு. இந்த பொன்னம்பலனின் பொன்னம்பலம் இருப்பது சிதம்பரத்தில். பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவத்துக்குரிய தலம் இது. ஆகாயமே முதல் பூதம், பெரும் பூதம். அது இருப்பதாலேயே அதனுள் பூமி மிதக்கிறது. அதனை காற்றும் சுற்றி வளைக்க முடிகிறது. மழை மேகங்களும் தோன்றி மழையை பொழிந்திட சூரிய சந்திரர்களின் சூழ்ச்சியாலே இரவு பகலை உருவாக்க முடிகிறது. எனவே பெரிதான எல்லையில்லாத இருந்தும் இல்லாத ஆகாய பூத தலத்தில் அதன் பொருட்செறிவோடு உலக இயக்க கதியையும் விளக்கும் முகமாய் திருநடன கோலத்தோடு நடராஜ மூர்த்தியாக சேவை சாதிக்கிறான் அவன். இந்த நடன தோற்றத்தை அனுதினமும் ரசிப்பவர்கள் விண்ணுலகில் நால்வரே. அவர்கள் இதை ஒரு வரமாகவே பெற்றுவிட்டார்கள். ஒருவர் பதஞ்சலி, மனித உருவம், பாம்பு சிரம் இவரது தோற்றம். அடுத்து பிரிங்கி முனிவர், வியாக்கிரபாதர், நந்தீசர். இவர்களில் ஒருவருக்கு கொம்பு சிறப்பு, ஒருவருக்கு புலி கால்கள் சிறப்பு, ஒருவருக்கு காதுகள் சிறப்பு. ஆனால் பாவம் பதஞ்சலி, இவருக்கு காலும் இல்லை, காதும் இல்லை, கொம்பும் இல்லை, கண்கள் மட்டுமே. இவர் ரசித சிருங்க ஸ்தோத்திரம் என்று ஒரு துதியாலே பொன்னம்பலத்தில் உரையும் இறைவனை பாடுகிறார். எப்படி பாடுகிறார் தெரியுமா? தான் பாடும் துதியில் எங்கும் கொம்பெழுத்துக்களோ கால் எனப்படும் துணை எழுத்தோ இல்லாதபடி வார்த்தைகளை அமைத்து பாடுகிறார். அது ஒரு வியப்பூட்டும் ஸ்லோகம். ஏன் இப்படி பாட வேண்டும் என்பதற்கு நமது மகா பெரியவர் வேடிக்கையாக ஒரு கருத்தையும் கூறியுள்ளார். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. திருமந்திரம். சிதம்பரம் திருத்தலத்தின் பொன்னம்பலத்துள் உறையும் ஸ்ரீ நடராஜ பெருமானை ரசித சிருங்க ஸ்தோத்திரம் எனும் துதியால் பதஞ்சலி முனிவர் பாடுவது பற்றி அழகாக குறிப்பிடுவார் காஞ்சி மகா பெரியவர். நந்தி, பிரிங்கி, வியாக்கிரபாதர் மூவருக்கும் இறைவனின் அந்த திருநடனத்தை இசை சிறப்புகளோடு தங்களால் மட்டுமே பூரணமாக ரசிக்க முடியும் என்கிற கர்வம் இருந்ததாம். பதஞ்சலிக்கு காதுகள் இல்லாததால் கண்களால் பார்த்து ரசிக்க மட்டுமே முடியும். இறைவனின் திருநடனத்தில் மெய்மறந்து கண்களை மூட நேரும்போது காட்சி அற்று போகும். எனவே அவரால் பூரண திருநடனத்தை ஒரு நாளும் காண இயலாது. எனவேதான் அந்த மூவருக்கும் அப்படி ஒரு கர்வம். அதற்கு பதிலாகவே பதஞ்சலி இப்படி ஒரு துதி செய்தார். இது ஒரு வேடிக்கையான போட்டி. அதாவது இறைவனை தரிசிப்பதில், வியப்பதில், பூரிப்பதில் யார் முதலில் என்கிற போட்டி. இதை நமது மனித மனோபாவனையில் மலிவுபடுத்தி அந்த ஞானிகளுக்குள்ளேயே போட்டி பொறாமையா என்று கேட்டுவிடக்கூடாது. இறைவனை துதிக்க அவனோடு ஒன்றி கலந்திட கொம்பு வேண்டாம், காதும் வேண்டாம், காலும் வேண்டாம், மனம் மட்டுமே போதும் என்று பதஞ்சலி உணர்த்துவதுதான் உட்பொருள். இப்படி இவர்களிடையே ஒரு போட்டிக்கு காரணமாய் நின்ற அந்த பொன்னம்பலத்தானை இரணியவர்மன் எனும் மன்னவனும் தரிசிக்கிறான்.
அவன் மனம் என்றும் காணாத அமைதியை அடைகிறது. அப்படியே அவனுக்குள் பலவிதமான எண்ண அலைகளும் எழும்புகின்றன. சிதம்பரத்து ஆலய கூரை பொன்னால் வேயப்பட்டு பொன்னம்பலமாய் திகழ்ந்திட ஏன் திருமேனி மட்டும் முழுவதும் பொன்னில் இல்லை? சுத்தமான செம்பொன்னில் ஒரு நடராஜ ரூபத்தை ஏன் நாம் உருவாக்க கூடாது? திருப்பூவனம் பொன்னணையாளுக்கு உற்சவமூர்த்தியை செய்யும் ஆசை வந்தது. இரணியவர்மனுக்கோ நடராஜ ரூபத்தையே செய்யும் ஆசை வருகிறது. நாடு திரும்புகிறான், பிரதானியர்களை அழைக்கிறான், விருப்பத்தை கூறுகிறான், செம்பொன்னையும் குவிக்கிறான். ஆனால் ஒரு பொற்தச்சராலும் சுத்தமான பொன்னில் செம்பு கலவாமல் நடராஜர் தோற்றத்தை வார்க்க முடியவில்லை. இரணியவர்மனோ துளியும் செம்பு கலக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறான். தச்சர்கள் இது ஆகாது என்கிறார்கள். இரணியவர்மன் வருந்துகிறான். அவனது வருத்தம் போகர் சித்தரின் காது வரை செல்கிறது. புன்னகைக்கிறார் போகர். தன் சீடனாகிய கருவூராரை இரணியவர்மனிடம் அனுப்புகிறார். கருவூராரும் வருகிறார். இவரது பெயரை இருவிதமாக பிரித்து பார்த்து பொருள் கொள்ளலாம். இனி வரும் நாளில் ஒரு கருவிலும் ஊர்ந்திடாமல் பிறவா வரம் பெற வேண்டும் என்று வாழ்ந்தவர், தன் நோக்கையே காரண பெயராக கொண்டவர் என்பது ஒரு பொருள். அன்னையின் கருவில் இருந்த நாளிலேயே வேதிய தந்தையின் சாஸ்திர ஞானத்தை, குறிப்பாக ஆலய ஆகம விதிகளை அவர் சொல்ல கேட்டு கருவிலேயே ஊறி வளர்ந்தவர் என்பது இன்னொரு பொருள். தவிர இன்றைய கரூரில் பிறந்த காரணத்தாலும் அந்த பெயர் கொண்டவர் என்று கருவூராரை பற்றி சொல்லும்போது நமக்கு பல பொருள் சித்திக்கும். அப்படிப்பட்டவர் ஸ்ரீ நடராஜர் ரூபத்தை வடிவமைக்கிறார். கூடுதலான பொன்னோடும் கொஞ்சம் செப்போடும். அந்த செப்புதான் அவர் செய்த தப்பு. மன்னன் இரணியவர்மன் அதை அறிந்து பெரும் கோபம் கொள்கிறான். 100% பொன்னில் நான் உருக்காண விரும்பினால் செப்பை கலந்து விட்டாரே, செப்பு கூடாது என்பதே என் விருப்பம், என் கட்டளை. அதை மீறிவிட்டார், எனவே இது ராஜகுற்றம் என்று சொல்லி அவரை தூக்கி சிறையில் பூட்டினான். கருவூரார் தயார் செய்த நடராஜர் பொன் விக்கிரகத்தினுள் 100க்கு 100 பொன்னில்லை. சிறிது செப்பை சேர்த்தால்தான் நடராஜ திருமேனி உருக்கொள்ள முடியும் என்பதே உலோகத்தின் நுட்பம். இதை மன்னன் இரணியவர்மன் ஏற்கவில்லை. அவனால் நடராஜ உருவை உருவாக்க பணிக்கப்பட்ட ஏனைய சிற்பிகளும் ஏற்கவில்லை. செப்பை கலந்து செய்ய இவர் எதற்கு? இந்த சோழ தேசத்தில் இல்லாத பொற்கொள்ளர்களா என்று ஏகடியமாய் பேசினார்கள். ஆனால் கருவூரார் செய்த நடராஜ மூர்த்தத்தில் நுட்பங்கள் அதிகமாக இருந்தன. கையிலும் காலிலும் தான் செம்பு கலந்திருந்தது. திருமுகம் 100க்கு 100 பொன்னில் கொஞ்சியது. மன்னா, எந்த ஒரு சிலாரூபத்தை காணும் போதும் அதன் முகத்தை பார்த்தே நாம் வியப்போம். முகத்தின் அமைப்பை வைத்தே மற்ற பாகங்களை ரசிப்பதும் அதை கணிப்பதும் நிகழும். இங்கே பொன்முகத்தோடு காட்சி தருகிறான் அந்த ஈசன். எனவே இதை ஒரு பூரண பொற்சிலையாக தாங்கள் கருதலாம் என்று கருவூரார் சொன்ன சமாதானத்தை மன்னன் ஏற்கவில்லை. அதே வேளையில் எங்கே கருவூராரின் சமாதானத்தை மன்னர் ஏற்றுக்கொண்டு விடுவாரோ என்னும் அச்சத்தினாலும் பொறாமையினாலும் அங்கிருந்த ஏனைய சிற்பிகள், அரசே, எங்களுக்கு என்னவோ இந்த திருமேனியில் பாதிக்கும் மேலேயே செம்பு கலந்திருக்குமோ என்று சந்தேகமாக உள்ளது. இவர் இந்த திருவுருவை படைக்கும் போது எங்களை காண விடவில்லை. மிக ரகசியமாகவே இதை செய்தார். அதிலிருந்தே இவர் பொன்னை களவாடி ஒளித்து வைத்திருக்கலாம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது என்று சொல்லவும் மன்னரின் மனது பற்றி எரிய தொடங்கியது. எங்கே நான் கொடுத்த பொன் என்று கருவூராரை கோபத்துடன் கேட்டார். கருவூராருக்கு அது அதிர்ச்சியை தந்தாலும் சித்த உள்ளம் அதை ஜீரணித்து, இது ஒரு சோதனை, இதனை துணிவோடும் நேர்மையோடும் எதிர்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து தன்னை இச்செயலுக்காக பணித்த போகரை மனதில் நினைத்தார். சித்த யோகிகளுக்கு தூரமோ இடைவெளியோ ஒரு பொருட்டில்லை. எத்தனை தொலைவில் ஒருவர் இருந்தாலும் தான் நினைக்கும் எண்ணத்தை அவருக்குள் புகுத்த முடியும். அதற்கான அவர்களின் பதிலையும் அறிய முடியும். கருவூரார் மன்னனின் கேள்விக்கு பதில் கூறாமல் போகரை எண்ணி தியானத்தில் மூழ்கிட மன்னனும் கருவூராரை தூக்கி சென்று அந்தகார சிறைக்குள் போட்டு பூட்ட சொன்னான். உணர்வுகளில் சிக்கி அதன் போக்கில் போகின்றவனாக மட்டுமே அவன் அப்போது இருந்தான். அரசன் என்னும் அதிகார மமதை அவனை ஒரு சித்த புருஷனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடக்க விடவில்லை. அதனால் ஒரு பாதகமும் இல்லை. அடுத்த சில நாளிகைகளில்
போகர் தன் சீடர்களுடன் பழனியம்பதியில் இருந்து வான மார்க்கமாக மேகமணி குளிகை எனும் வானில் சஞ்சரிக்க உதவும் குளிகையை வாயில் போட்டுக்கொண்டு மன்னன் இரணியவர்மனின் அரண்மனை தர்பாரை அடைந்தார். அவரோடு வந்த சீடர்கள் தங்கள் தலைமேல் கட்டுக்கட்டாக தங்க கட்டிகளோடு காட்சி தந்தனர். பொதுவாக தங்கம் பாலம் பாலமாக சதுரத்திலும் செவ்வகத்திலும் தான் இருக்கும். இங்கே சிதறிய பாறை துண்டு கற்கள் வடிவில் அந்த தங்க கட்டிகள் இருந்தன. இரணியவர்மன் அதை பார்த்து அதிசயித்து போனான். போகரை பார்த்து, சித்தர் பிரானே, என்ன இதெல்லாம் என்றும் கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், என் சீடன் கருவூரான் எங்கே? கோபமாக கேட்டார் போகர். சிறையில் இருக்கிறார். அவர் சீடரா என்றான் மன்னன். எனக்கு சீடன், ஆனால் உனக்கு அவன் குரு. குருவா? ஆம், உன் ஊன கண்களை திறக்கப் போகிறவன் அவன். அப்படி என்றால் அவன் உனக்கு குருதானே? சித்தர் பிரானே, தங்களின் கோபமான பதில் எனக்கு வியப்பை தருகிறது. நான் சிவனடியார்களை அந்த சிவபிரானாகவே கருதி போற்றுபவன். அப்படியே தங்கள் சீடரையும் கருதினேன். ஆனால் அவர் என் விருப்பம் தெரிந்திருந்தும் தவறிழைத்து விட்டார் என்றான் மன்னன். நிறுத்து உன் பேச்சை. சிற்ப சரித்திரம், ஆலய ஆகமம், உலோக சாத்திரம் மற்றும் சூட்சமம் என்று சகலத்தையும் தாயின் கர்ப்பத்துக்குள் இருக்கும் போதே கற்று தெளிந்தவன் கருவூரான். ஒரு பொன் உருவுக்காக நீ ஏங்குவதை அறிந்து நானே அவனை இங்கு அனுப்பி வைத்தேன். துளியும் செம்பு கலக்காமல் தூய தங்கம் கொண்டு எந்த ஒரு உருவையும் செய்ய இயலாது. கோடை காலத்தில் வெப்பம் தாளாது குலைந்து கொடுத்து மேனியானது கோணியாகிவிடும். இது ஆபரணங்களுக்கும் பொருந்தும். ஆபரணம் குலைந்தால் அணியாமல் உருக்கி போட்டு விடலாம். ஆனால் வழிபாட்டுக்கு உரிய திருமேனிகள் குலையக்கூடாது. சாஸ்திர பிழை ஏற்பட்டு தோற்ற பிழை உருவாகி பின் அது பெரும் பிழையில் முடிந்துவிடும். இறை ரூபங்கள் குறித்த ஞானம் உனக்கு இல்லாததால் நீ என் சீடனை புரிந்து கொள்ளவில்லை. இறை மூர்த்தங்களுக்குள் தத்துவங்கள் ஒளிந்திருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அருளும் கரங்கள் நேர் நோக்கில் இருப்பதில் இருந்து மண் நோக்கி தன்னை நோக்கி ஒன்றை பற்றி கொண்டு பின் முத்திரை புரிந்த நிலையில் இருப்பது என்று ஒவ்வொரு தோற்றத்துக்கு பின்னாலும் பெரும் பொருள் உள்ளது. வேதியர் ஞானியர் அந்த மூர்த்தத்தை பார்த்த மாத்திரத்தில் பொருளை உணர்ந்து கொண்டு அதன் தத்துவத்தை புரிந்து கொள்வார்கள். பழனியம்பதியில் முருகன் கரத்தில் இருக்கும் தண்டமாகிய கோல் சொல்லும் பொருளுக்கும் மதுரை மீனாட்சியின் கரத்தில் வீற்றிருக்கும் கிளியானது உணர்த்தும் பொருளுக்கும் வேறுபாடு உண்டு. தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கும் தட்சணாமூர்த்தி கோலம் சின்முத்திரை காட்டி நிற்கும். அது சொல்லில் ஏதும் இல்லை, அமைதியில்தான் எல்லாம் உள்ளது என்பதோடு சும்மா இரு என்றும் கூறுகிறது. திருமாலின் சயன கோலத்துக்குள்ளும் பெரும் பொருள் புதைந்து கிடக்கிறது. இப்படி ரூபங்களுக்கு பொருள் இருப்பதோடு அவை எந்த உலோகத்தில் எப்படி ஒரு சிலாரூபம் இருக்க வேண்டும் என்பதற்கும் கணக்கு உள்ளது. ஜாதி கற்களுக்கும் ஐம்பொன்னுக்கும் சத்தத்தை கிரகித்து தேக்கி வைத்துக் கொள்ளும் ஆற்றல் உண்டு. பொன்னுக்கு ஒளிரும் குணமே மிகுதி. பொன்வசம் உள்ள ரத்தின கற்கள் வேண்டுமானால் மந்திர உச்சாடனங்களின் அலை கதிர்களை ஏற்று பிரதிபலிக்கும். தூய செம் பொன் மேனி கண்ணொளியை காலப்போக்கில் குறைத்து குருடாக்கிவிடும். இப்படி பொன்னின் குணம் பற்றி அறிய வேண்டியது எவ்வளவோ உள்ளது. இவற்றை கசடர கற்று தெளிந்தவன் கருவூரான். என்ன ஒரு மமதை இருந்தால் அவனை பொற்கள்ளனாக கருதி அந்தகார சிறையில் அடைத்திருப்பாய். நீண்ட விளக்கத்தோடு வந்த போகரின் கேள்வி மன்னனை ஒரு புரட்டு புரட்டி போட்டது. கருவூராரை அந்தகார சிறையில் அடைத்து அரை நாள் கூட ஆகவில்லை. ஆனால் நடந்தவற்றை அப்படியே பக்கத்திலிருந்து பார்த்தது போல எப்படி போகரால் கூற முடிந்தது? அடுத்து பொன்னுக்கும் சிலா ரூபங்களுக்கும் பின்னால் இப்படி ஒரு பொருட்செறிவா? இது எதையும் இங்குள்ள பொற்கொள்ளர்கள் நம்மிடம் கூறவே இல்லையே. மன்னனுக்குள் கேள்விகள் முளைத்தெழுந்து ஓடத் தொடங்கின. என்ன யோசனை? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் என்றா? சித்தம் தெளிந்து நீயும் சித்தனாகு. உனக்கும் பல உண்மைகள் யாரும் கூறாமலே புரிந்துவிடும். உயிர் வாழும் ஒரு வீடான இந்த தேகத்தின் பேச்சை கேட்டு நடப்பவன் சராசரி மனிதன். இந்த தேகத்தை தவத்தாலும் கல்பங்களாலும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவனே சித்தன். நான் ஒரு சித்தன், கருவூரானும் சித்தன். இரண்டு சித்தர்களுக்கு நடுவில் காற்று போதும் என்ன அலைகளை எடுத்து செல்ல. கருவூரான் என்னை நினைத்து நடந்ததை கூறினான். நானும் பழனியம்பதியில் இருந்து பறந்தே வந்து விட்டேன். கருவூரானை உன்னிடம் அனுப்பி வைத்த பிழையை இதோ நானே நேர் செய்ய போகிறேன்.
சித்தனுக்கு மனம் பொன்னாக இருப்பதே கணக்கு. இந்த மண்ணின் பொன்னெல்லாம் தூசுக்கு சமம். கொண்டு வா கருவூரான் செய்த அந்த பொற்சிலையை. துலாபார தராசில் அதை ஒரு பக்கம் வை. ஈடாக இதோ செம்பொன் கட்டிகள். எடைக்கு எடை எடுத்துக்கொள். எங்கே கருவூரான்? முதலில் அவனை விடுதலை செய். போகரின் ஆவேசம் மன்னனை திகைக்க வைக்க அந்த பொற்சிலையும் வந்து தராசில் ஏறி நின்றது. மறு தட்டில் போகரின் சீடர்கள் தங்க கட்டிகளை கொட்டினார்கள். மன்னனுக்கு தான் தவறான திசையில் செல்வது புரிந்தது. ஆனால் போகரின் கோபத்தை எதிர்கொண்டு அவரை சமாதானப்படுத்தும் விதம் தெரியவில்லை. முதல் காரியமாக கருவூராரை விடுவிக்க சொன்னான். ஆனால் அந்தகார சிறைக்குள் அவரை காணவில்லை. அரண்மனை வீரர்கள் ஓடி வந்து சித்தரை காணவில்லை என்றனர். இது மன்னனுக்கு அடுத்த அதிர்ச்சி. உன் பொன்னை தந்துவிட்டேன், எங்கே என் கருவூரான் என்று போகர் மீண்டும் இடித்தார். சித்தர் பெருமானே, அவரை சிறையில் அடைத்த தவறை உணர்கிறேன். உங்களைப் போல உணர்த்துவார் இல்லாததால் நிகழ்ந்து விட்டது பிழை. உண்மையில் அவர் எவ்வாறு மாயமானார் என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் தாங்கள் எனக்கு எடை தங்கமும் தர தேவையில்லை. இந்த பொன் மூர்த்தியே எனக்கு போதும். இந்த திருவுருவம் பல உண்மைகளை இந்த உலகத்துக்கு இனி உணர்த்தியபடியே வழிபாடு காணட்டும். என் பிழையை அருள் கூர்ந்து மன்னியுங்கள் என்று உருக்கமாய் வேண்டி நின்றான் மன்னன். அதன் பின் போகரும் சற்று அமைதியானார். பின் அதே அந்தகார சிறைவாசலுக்கு சென்று, கருவூரா, வெளியே வா. உணர வேண்டியவற்றை உணர வேண்டியவர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றார். கருவூராரும் புன்னகைத்தபடியே வந்து போகரின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார். அப்படியே அனைவருமாக சென்று அந்த நடராஜ திருமேனியை வணங்கினார்கள். அப்போது மன்னன் இரணியவர்மன் போகரிடம், இந்த தங்க கற்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தன என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். தங்கச் சுரங்கம் எதிலிருந்தாவது நான் இவற்றை எடுத்து வரவில்லை. பழனியம்பதியின் பாறை கற்கள் தான் இவை. ரசவாதத்தால் இவற்றை தங்கமாக்கினேன் என்றார் போகர். ரசவாதத்தால் எப்படி கற்களை தங்கமாக்க முடியும் என்று கேட்டான். அது சித்த விஞ்ஞானம் மன்னனே. சித்த விஞ்ஞானமா? புதியதாய் உள்ளதே. புதியதேதான். இந்த மண்ணில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் உண்டு. அந்த குணப்பாட்டை வேதி மாற்றத்தால் மாற்றும் முறைக்கு பெயர்தான் ரசவாதம். சரி, அது எப்படி சாத்தியம்? உயிரின் மூலத்தையே அறிந்து கொண்டு விட்ட சித்தனுக்கு இதுவா பெரிது? என் வரையில் ரசவாதத்தை விட பெரியது நவபாசானமும் அதன் மூலமாக உருவாக போகும் தெய்வ திருமேனியும் தான். போகர் மறைமுகமாக பழனி முருகனின் மூல திருமேனி அருகே தன் பேச்சில் வந்து நின்றார். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.